காசு இருந்தா வாகனம் வாங்கிட்டு போயிடலாமே, காசு இல்லையே என்பதற்காக கவலைப்பட்டவர்களாக புறப்பட்டார்கள் என்பதாக அங்கிருந்து புறப்பட்டு சென்றார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றார். இவர்கள் சரி இந்த 7 பேரோ அல்லது 10 பேரோ இவங்க போனாங்களா இல்லையா போருக்கு அப்படிங்கிற கருத்து வேறுபாடு இருக்கின்றது. சில பேர் சொல்றாங்க இல்ல போயிட்டாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து வாகனம் கேட்டாங்க இல்லன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பரவலாக சஹாபாக்கள்கிட்ட பேச்சு அடிபட்டது. அப்ப அபூபக்கர் சித்திக், உமர் ரலியல்லாஹு, உஸ்மான் ரலியல்லாஹு, அப்துர் ரஹ்மான் அவுஃப் போன்றவங்க எல்லாம் அவங்களை கூப்பிட்டு அவங்களால முடிஞ்சவா, ஏன்னா அவங்கள நிறைய பொருள் கொடுத்தாங்கன்னு முன்னால சொன்னோம். இப்ப இவங்களுக்கு அதே மாதிரி வாகனங்களை கொடுத்து அனுப்புனாங்க, போனாங்க அப்படின்னு சொல்லப்பட்டது. ஏன்னு கேட்டா அதுல 2 பேரை குறிப்பிடுறாங்க. உமைர், யாமீன் இப்னு உமைர் என்று ஒருவர், அபூ லைலா என்று ஒருவர். இந்த 2 பேரும் சேர்ந்து 2 பேரும் அப்படி வெளியே வரும்போது ரொம்ப அழுதுகிட்டே வந்தாங்க. அப்ப சில சஹாபாக்கள் கேட்டாங்க, வெளியே ஏன் அழுவுறீங்க, இப்படி ஏன் அழுவுறீங்க, இவ்வளவு அழுக அப்படின்னு கேட்டாங்க. இல்ல நாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் இந்த மாதிரி எங்களுக்கு தபூக்கு போறதுக்கு ஏதாச்சும் வாகனம் இருந்தா கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லன்னு சொல்லிட்டாங்க, அதனால எங்களுக்கு கவலையா இருக்குது, அழுகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த இருவருக்கும் வாகனத்தை தந்தார்கள் அப்படின்னு, அதாவது அவங்கள கொடுத்திருப்பாங்க, அல்லது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா கொடுத்தாங்க, அல்லது அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் அல்லது உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா கொடுத்தாங்க, யாரோ கொடுத்தாங்க. அந்த வாகனத்தை வாங்கி கொண்டு அவர்கள் புறப்பட்டார்கள் என்பதாக சொல்லப்பட்டு இருக்கின்றது. இருந்தாலும் சில மனிதர்கள் வரல என்ற கருத்தும் சொல்லப்பட்டு, சில பேர் போருக்கு வரல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தபூக்குக்கு போன பிறகு தபூக்கு போய் 20 நாள் தங்கி இருந்தாங்க. வரலாறு முன்னால் சொல்லியிருக்கிறோம், 20 நாள் தங்கி இருந்தாங்க. தபூக்கு எதுக்காக வேண்டி போனாங்க? ரோமாபுரி அரசன், 2 வல்லரசுகள் தான் மிகப்பெரிய, இப்ப எப்படி வந்து அமெரிக்காவும் ஐரோப்பா இது லண்டனும் இருக்கு, அது பிரிட்டனும் இருக்கு, அது மாதிரி அந்த காலத்துல ரோம் ஒரு பெரிய வல்லரசு, அதே மாதிரி பாரசீக வல்லரசு 2 இருந்தது. இப்ப அந்த ரோம் வல்லரசு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா வெற்றியான உடனே, மக்காவை வெற்றி கொண்டு அவர்கள் மக்காவின் மீது ஆதிக்கம் செலுத்திய நேரத்திலே, அதுக்கு அடுத்ததாக ஹுனைன் போர் வெற்றி அடைந்த நேரத்திலே இந்த பாரசீகர்கள் சொல்லிக் கொண்டார்கள், அவங்க எல்லாம் போர் தெரியாதவர்கள், ரொம்ப கொஞ்சமா இருக்கிறாங்க, போர் இதே தெரியாதவர்கள், பயிற்சியே இல்லாதவர்கள், அதனால அவங்களை எல்லாம் வெற்றி ஆகிட்டாரு, நம்ம கண்டிப்பா இவரை அடக்கி ஆள்வோம் என்பதாக சொல்லி போருக்காக வேண்டி தயாராகக்கூடிய சூழ்நிலையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேள்விப்பட்டாங்க. அதாவது ரோமர்கள், ரோமாபுரிக்காரர்கள் இஸ்லாத்தின் மீது முஸ்லிம்கள் மீது படையெடுத்து வருகின்றார்கள், படையெடுப்பதற்கு தயாராக இருக்கின்றார்கள் என்ற செய்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிடைத்த உடனேயே மதீனாவிலே சஹாபாக்களை தயார் செய்தார்கள், அங்கே போக வேண்டும். அதாவது தபூக் என்ற இடத்திற்கு வந்து தங்கி இருக்கின்றார்கள் என்ற கேள்வி. அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புறப்பட்டாங்க. இங்கே பொருளாதார நிதி சேகரித்தார்கள், பிறகு வாகனங்களை சேகரித்தார்கள், பிறகு அங்கிருந்து புறப்பட்டார்கள். ஒரு 30,000 பேர் சஹாபாக்கள், 30,000 பேர் கொண்ட ஒரு படை. ஆனா ரோமர்கள் எவ்வளவு பேருன்னு கேட்டா 2 லட்சம் பேர் அவங்க படையில. 2 லட்சம் பேரை எதிர்ப்பதற்காக 30,000 பேர் கொண்ட ஒரு படையை கொண்டு சென்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அங்க தபூக்கு போய் பார்த்தா, அந்த எந்த இடம் தபூக்கு அந்த மைதானம் அந்த இடத்துல போய் பார்த்தா அந்த ரோமர்களே வரல. சரி அவங்க வரட்டும், இன்னைக்கு வருவாங்க நாளைக்கு வருவாங்கன்னு காத்துட்டு இருந்தாங்க, வரவே இல்லை. எவ்வளவு நாள்? 20 நாள் அங்க தங்கி இருந்தாங்க, அவங்க வரவே இல்லை. இங்க போறாங்கன்னு கேள்விப்பட்டவனா அங்கேயே உட்கார்ந்துட்டான் ஊர்லயே, அவங்க வரவே இல்லை பயத்தின் காரணமாக. ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னுடைய பயம், என்னை பற்றி உள்ள பயம் 1 மாதத்துடைய தொலை தூரத்திற்கு நான் கொடுக்கப்பட்டிருக்கின்றேன். அதாவது என்னுடைய பேரை 1 மாசத்துடைய தொலை தூரத்துக்கு அப்பால் உள்ள ஒருவன் கேட்டால், ஒரு அரசன் கேட்டால், ஒரு எதிரி கேட்டால், அவன் அங்கிருந்து பயப்படுவான், நடுங்குவான். இது எனக்கு கொடுக்கப்பட்ட குசூசி சிறப்பு தன்மை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அது மாதிரி அந்த ரோமாபுரி மன்னனுக்கு பயம் ஏற்பட்டு விட்டு படையை அனுப்பவே இல்லை. நாங்க தங்கின நேரத்தில் அந்த 20 நாள் மிகப்பெரிய கடினமான கஷ்டம். சஹாபாக்களுக்கு சாப்பாடு இல்ல, ஆயுதங்கள் இல்ல, எதுவுமே இல்ல, குளிரான, அதாவது வெயில் காலம், கடுமையான ஒரு சூழ்நிலை, உணவு இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அந்த போர்ல தான் ஒரு பேரிச்சம்பளம் இருக்கும், ஒரு பேரிச்சம்பளத்தை வாயில வச்சு கொஞ்சம் சப்பிக்குவார், அதை எடுத்து அடுத்தவருக்கு கொடுப்பார், அவர் கொஞ்சம் சப்பி கொள்வார், அடுத்தவருக்கு கொடுப்பார், இப்படி ஒரு பேரிச்சம்பளத்தை 10 பேர் சப்பி சாப்பிடுவாங்க. அப்படின்னு சொன்னா எவ்வளவு கடுமையான நிலை ஏற்பட்டிருக்கும். அவ்வளவு கடுமையான நிலை ஏற்பட்டது அந்த போர்ல. ஏன்னா 20 நாள் அங்க தங்க முடியும், ரொம்ப நீண்ட நெடிய தூரம், 30,000 பேர் படைகள், அவ்வளவு பேருக்கும் சாப்பாடு இல்ல, இது இல்ல, இதெல்லாம் தேவை. 30,000 பேர் கொண்ட படைனா எவ்வளவு சாப்பாடு போகும், எத்தனை விமானம், எத்தனை ஹெலிகாப்டர் போய் பொட்டலங்கள்லாம் போடும், சாப்பிடுவாங்க அப்படிங்கறதெல்லாம் நமக்கு தெரியும். அந்த மாதிரி சூழ்நிலைகளே இல்லாத ஒரு கடுமையான காலகட்டத்திலே கிழிந்த ஆடைகளை கொண்டு, எந்த விதமான வசதியும் இல்லாமல், எந்த விதமான கட்டடம் இல்லாம அங்க டென்ட் அடிச்சு தங்கறதுக்கு கூட வழி கிடையாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையே போனாங்க சஹாபாக்கள். ஆனா
சில சஹாபாக்கள் இங்க ஊர்ல இந்த மாதிரி கஷ்டம், அதாவது அவங்க வர முடியாத சூழ்நிலை இங்க தங்கிட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, யார் காரண காரியத்தோடு ஊரிலே தங்கி விடுகின்றார்களோ, போருக்கு வர்றதுக்கு ஏதாச்சும் ஒரு காரணம் இருக்குமா, மேல சொன்னா அல்லாஹ் தஆலா பலவீனமானவர்கள், குழந்தைகள், பெண்கள், நோய்வாய்ப்பட்டவர்கள் இவங்கெல்லாம் வரல, அல்லது ஒரு கிராமத்திலிருந்து வந்து கேட்டாங்க, காரணம் சொன்னாங்க, அந்த காரணத்தை ஒப்புக்கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் வர வேண்டியதில்லை சொல்லிட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தபூக் அந்த இடத்துல சொன்னாங்க, சஹாபாக்களை பார்த்து, லகத் ஹல்லஃப்தும் பில் மதீனா அக்வாமன், நீங்கள் சில மனிதர்களை மதீனாவிலே விட்டு வந்திருக்கின்றீர்கள். மா அன்ஃபக்தும் மின் நஃபகா வலா கதாத்தும் வாதியா, அவர்கள் எந்த பொருளையும் போருக்காக செலவு செய்யவும் இல்லை, எந்த ஓடையையும் பாலைவனத்தையும் கடந்து அவர்கள் வரவில்லை, அதாவது அவர்கள் நடந்து வரவில்லை. வலா நில்தும் மின் அதுவின் நைலன் இல்லா வகத் ஷரகூக்கும் ஃபில் அஜ்ரி, அதாவது அவர்கள் எந்த எதிரியையும் சந்திக்கவில்லை. அப்படிப்பட்ட சில மனிதர்களை நீங்கள் மதீனாவிலே விட்டு வந்திருக்கின்றீர்கள், ஆனால் அவர்கள் நன்மைகளிலே உங்களை போன்று கூட்டாளிகள் என்று சொன்னார்கள். உங்களுக்கு எவ்வளவு நன்மை கிடைக்குமோ அதே நன்மை அவங்களுக்கும் கிடைக்கும். யார சொல்ல அவங்க யார் அப்படின்னு கேட்டாங்க, யார் அப்படிப்பட்டவங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்பதான் இந்த ஆயத்தை அல்லாஹ் தஆலா அருளினான். அதாவது வலா அலல் முதல்ல சொன்ன அந்த ஆயத், லைஸா அலல் துஆஃபாஇ வலா அலல் மர்லா வலா அலல் லதீன் லா யஜிதுன மா யுன்ஃபிகூன் என்ற ஆயத்திலிருந்து இந்த கூட்டத்தினர், அதாவது வந்து வாகனங்கள் கேட்டாங்க, வாகனம் தர முடியாது, என்னால முடியாது என்று சொன்ன உடனே அழுதார்கள் என்பதாக வருகின்றது. இந்த ஆயத்தை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்தில் சொல்லி காட்டினார்கள் என்பதாக குறிப்பிடப்படுகின்றது. சரி, இந்த மாதிரி மனிதர்கள் மீது குற்றம் எதுவும் கிடையாது, தங்கிக் கொள்வது மீது குற்றம் எதுவும் கிடையாது. குற்றம் யாருக்கு தெரியுமா? காரணம் இல்லாமல் தங்கிட்டா தான் குற்றம். அவர்களை அல்லாஹ் சொல்லுகின்றான், இன்னமஸ் சபீல், குற்றம் பிடிக்கக்கூடிய வழிகள் எல்லாம் அலல்லதீன, சில மனிதர்கள் மீதுதான், யஸ்தஜினூனக வஹும் அக்னியா, அவர்கள் வசதி படைத்தவர்களாக இருக்கும் நிலைமையிலேயே உம்மிடத்தில் அனுமதி தேடுகின்றார்கள். நல்ல வசதி இருக்குது, எல்லா வசதி, உடல் வசதி, பொருள் வசதி, வாகன வசதி, எல்லா வசதியும் இருக்குது. அப்படி வசதி படைத்தவர்களாக இருக்கிற நிலையில உம்மிடத்தில் அனுமதி தேடுகின்றார்களே, போருக்கு போகாம நாங்க இருந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, அவர்களின் மீதுதான் குற்றம் பிடிப்பதெல்லாம். ரலூபி அன்யகூனும் அல் ஹவாலிஃபி, மேல சொன்ன அதே வாசகத்தை இங்கே சொன்ன அல்லாஹ் தஆலா, அவர்கள் பின்தங்கியவர்களுடன் சேர்ந்து தாங்களும் தங்கி விடுவதை பொருந்தி கொண்டார்கள். அவர்கள் யாருக்கு பின் தங்குவதற்கு, அதாவது போருக்கு போகாமல் இருப்பதற்கு அனுமதி உண்டோ அவர்களோடு சேர்ந்து நாங்களும் தங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அதை திருப்தி கொள்ளுகின்றார்களே அவர்கள் தான். அல்லாஹ் தஆலா அவருடைய கல்புகளின் மீது, இதயங்களின் மீது முத்திரையிட்டு விட்டான். ஃபஹும் லா யஅலமூன், அங்க ஃபஹும் லா யஃப்கஹூன் அப்படின்னு சொன்னா அதே வாசகத்தை திருப்பி சொல்றார் அல்லாஹ் 2000க்கு முன்னால் சொன்ன வாசகம். வதபல்லாஹு அலா குலூபிஹிம் ஃபஹும் லா யஅலமூன், அவர்கள் அல்லாஹ் அவர்களுடைய இதயங்களின் மீது முத்திரையிட்டு விட்டான், அவர்கள் அறியவே மாட்டார்கள். அங்கே விளங்கவே மாட்டார்கள், இங்கே அறியவே மாட்டார்கள். எதை அறிய மாட்டார்கள்? முதல்ல சொன்னா விளங்க மாட்டார்களா, ஜிஹாதினால என்ன நன்மைகள் கிடைக்கும், என்ன பலன்கள் ஏற்படும் என்பதை விளங்க மாட்டார்கள். அறிய மாட்டார்கள். ஜிஹாது நன்மையா தீமையா, அது உலகத்திற்கு பலன் உள்ளதா, ஆகிரத்திற்கு பலன் உள்ளதா, தனக்கு பலன் உள்ளதா, அடுத்தருக்கு பலன், எதையுமே அவர்கள் அறிந்து கொள்ளவும் மாட்டார்கள் என்ற விளக்கத்தையும் அல்லாஹ் தஆலா இங்கே சொல்லி காட்டுகின்றார். அவர்களை பற்றி அடுத்தும் அல்லாஹ் சொல்லுகின்றான், முனாஃபிகின், ஏராளமான ஆயத்துகள் முனாஃபிகீன்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கின்றது என்று சொன்னால் அவர் எவ்வளவு கடுமையான குற்றத்திற்குரியவர்கள், எவ்வளவு தண்டனைக்குரியவர்கள் என்பதை நாம் விளங்க வேண்டும். யாத்ததிரூன இலைக்கும், இது யாத்ததிரூன 11வது ஜுஸ், 10 ஜுஸ் முடிஞ்சிச்சு, இது 11வது ஜுஸ்லே ஆரம்பம். யாத்ததிரூன இலைக்கும், உங்களிடத்தில் அவர்கள் மன்னிப்பு தேடுகிறார்கள், காரணம் சொல்லுகின்றார்கள், தேடுவார்கள். இதா ரஜாத்தும் இலைஹிம், அவர்களிடத்தில் நீங்கள் திரும்பி வந்தால், தபூக்கு போருக்கு போய்விட்டு அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதலே சொல்லிட்டார், நீங்க தபூக்குல இருந்து இப்ப இங்கிருந்து ஊருக்கு போன உடனே, மதீனாவுக்கு போன உடனே போருக்கு வராத அந்த முனாஃபிகீன்கள் இருக்காங்க பாருங்க, அவங்க உங்கள்ட்ட ஓடி வருவாங்க, வந்து யார சொல்ல எங்களை மன்னிச்சிடுங்க, நாங்க என்னென்ன காரணத்தினால வரல அப்படின்னு சும்மா போய் காரணம் சொல்லுவாங்க. வந்து அதை அல்லாஹ் தஆலா முதலே சொல்லி கொடுத்துட்டான். யாத்ததிரூன இலைக்கும், உங்களிடத்தில் அவர்கள் மன்னிப்பு தேடுவார்கள் அந்த முனாஃபிகீன்கள். இதா ரஜாத்தும் இலைஹி, அவர்களின் பக்கம் நீங்கள் திரும்பி வந்தால், தபூக்கில் இருந்து திரும்பி வரும் பொழுது உங்கள்கிட்ட வந்து காரணங்கள் ஏதாச்சும் சொல்லுவாங்க. கொல் நபியை நீங்கள் சொல்லி விடுங்கள். இது முன்னாலே இது மாதிரி கருத்தோட வந்துச்சு, அதை திருப்பி அல்லாஹ் சொல்லுவார், லா தாத்தஜிரு, நீங்கள் காரணம் எல்லாம் சொல்லாதீங்க, வராது காரணம் என்று சொல்லிட்டு கூடாது. லன் நுஅமின லக்கும், உங்களை நாங்க நம்ப மாட்டோம், உங்களை நாங்கள், அல்லாஹ் சொல்லி தர்றான், அல்லாஹ்வுடைய ஆயத்து, குர்ஆனுடைய ஆயத்து, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவர்களுக்கு சொல்ல லன் நுஅமின லக்கும், உங்களை நாங்கள் நம்ப மாட்டோம்.
அது நப்பஅன அல்லாஹு மின் அக்பாரிக்கும், உங்களுடைய செய்திகளை அல்லாஹ் தஆலா எங்களுக்கு அறிவித்து கொடுத்து விட்டான் திட்டமாக. நீங்க என்ன ஆளு, எப்படிப்பட்ட ஆளு, என்ன உள்ள வச்சிருக்கிறீங்க, என்ன விஷயம் உங்கள்கிட்ட இருக்குது, என்ன விஷயம் உங்கள்கிட்ட இருக்குது, எல்லாத்தையும் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு சொல்லி கொடுத்தான். வஸயரல்லாஹு அமலக்கும் வரசூலுஹு, அல்லாஹ் தஆலா விரைவிலேயே அல்லாஹ் தஆலா உங்களுடைய அமல்களையும் அல்லாஹ்வும் அவருடைய ரசூலும் உங்களுடைய அமல்களை கவனித்துக் கொள்வார்கள். நீங்க என்ன அமல் செய்யறீங்க, என்ன செயல்பாடு உடையவர்களாக இருக்கிறீங்க அப்படின்னு அல்லாஹ் தஆலா கவனி. அப்படின்னா என்ன அர்த்தம்? தண்டனைக்கு நீங்கள் தயாராக இருங்கள் என்று பொருள். உங்களுடைய செயல்கள் என்ன அப்படிங்கறது அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் தெரியும். அதற்கு தண்டனையை நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள். அதை விளக்குவதாக அல்லாஹ் தஆலா அடுத்த ஆயத்தில் சொல்றார், சும்ம துரத்தூன இலா ஆலிமில் கைபி வஷ்ஷஹாதா, பிறகு நீங்கள் கொண்டு செல்லப்படுவீர்கள், மீட்டப்படுவீர்கள். இலா ஆலிமில் கைபி வஷ்ஷஹாதா, மறைவானவற்றையும் முன்னிலையில் இருக்கக்கூடியவற்றையும் அறிந்திருக்கும்படியான ஒருவனின் பக்கம், ஆலிம் அறிந்திருக்கக்கூடியவனின் பக்கம் நீங்கள் திருப்பப்படுவீர்கள். அதான் அல்லாஹ்வின் பக்கம். ஆலிமுல் கைபி வஷ்ஷஹாதா அல்லாஹ் குறிக்கிறது. அவனுக்கு எல்லாம் ஒண்ணுதானே, மறைவா இருக்கிறது முன்னால இருக்கிறது அப்படிங்கறதெல்லாம் அவனுக்கு கிடையாது. திரை மறைவா இருக்குது, திரைக்கு முன்னால இருக்கு, திரைக்கு பின்னால இருக்கிறது அப்படிங்கறதா, சின்னதா இருக்குது, பெருசா இருக்குது, தூரமா இருக்குது, பக்கமா இருக்குது, ராத்திரியில் இருக்குது, பகல்ல இருக்குது, வெளிச்சம் இருக்குது, வெளிச்சம் இல்லாம இருக்கு அப்படிங்கிற பாகுபாடெல்லாம் அல்லாஹ் தஆலா கிடையாது. எல்லா பொருள்களையும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எப்படி அவன் சாதாரணமாக முன்னிலையிலே உள்ளதை எப்படி அறிந்திருக்கின்றானோ அதே போன்று மறைவாயிருப்பதை அறிந்திருக்கின்றான். பெரிய பொருளை எப்படி அறிந்திருக்கானோ அதே போல சின்ன பொருளை அறிந்திருக்கின்றான். ஒரு பொருளுடைய வெளித்தோற்றத்தை எப்படி அறிந்திருக்கின்றானோ அதே போன்று உள்ளே உள்ளதையும் அறிந்திருக்கின்றான். நமக்கு நம்ம பத்தியே தெரியாது. சாதாரண சொல்லுவாங்க, உங்க முதுகு உங்களுக்கே தெரியாது அப்படின்னு. முதுவே தெரியாது நமக்கு. வயிற்றுக்குள்ள இருக்கிறது என்ன தெரியும்? என்னுடைய வயிற்றுக்குள்ள என்ன இருக்குது அப்படிங்கிறது தெரியுமா? தெரியாது. அல்லாஹ்வுக்கு தெரியும் வயிற்றுக்குள்ள என்ன இருக்குது, அதுக்குள்ள என்ன இருக்குது. ஏன்னா அவன் தான் படைச்சான். இந்த உடலை படைத்து உடலுக்குள்ள ஏராளமான பொருள்களை, பல கோடிக்கணக்கான பொருள்களை அல்லாஹ் தஆலா வைத்து இந்த உடல் உறுப்புகளை இயங்க செய்து அல்லாஹ் தஆலா இயக்க செய்திருக்கின்றான். அதனால அல்லாஹ் தஆலா ஆலிமுல் கைபி வஷ்ஷஹாதா என்று சொல்லப்படும். மறைவானவற்றையும் வெளிப்படையானவற்றையும் அறிந்திருக்கக்கூடியவனின் பக்கம் நீங்கள் திருப்பப்படுவீர்கள், கொண்டு செல்லப்படுவீர்கள். அப்ப அந்த நேரத்தில் பிமா குன்தும் தஅமலூன், நீங்கள் எதை உலகத்திலே செய்து கொண்டிருந்தீர்களோ அதை பற்றி உங்களுக்கு அவன் அறிவிப்பான். என்னென்ன செஞ்சீங்க அப்படின்னு சொன்னா அப்படி துல்லியமா அறிவிச்சிருவான் எல்லாரும். இன்னும் சொல்ல போனா இப்ப இந்த அறிவியல் காலத்துல, அறிவியலுடைய விஷயத்துல, அறிவியலுடைய இந்த காலத்துல சொல்ல போனா நம்ம, ஏன்னா அல்லாஹ் தஆலா அங்க சொல்ற முன்னாலே எவ்வளவு விளக்கம் சொல்லியிருக்கிறேன். ஃபமன் யஅமல் மிஸ்கால ஸர்ரத்தின் கைரன் யரா, எவர் ஒருவர் அணுவளவு நன்மையை செய்தால் யரஹு, அதை அவர் பார்த்துக் கொள்ளுவார். ஒமன் யஅமல் மிஸ்கால ஸர்ரத்தின் ஷர்ரன் யரா, ஒரு அணுவளவு தீமையை செய்தால் அதையும் அவர் பார்த்துக் கொள்ளுவார். இப்ப இங்க ஒரு செயலை செய்யணும், இதனுடைய அப்ப அந்த அதுக்கு என்ன அர்த்தம் இது வரைக்கும் தஃப்சீர்ல எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு கேட்டா, பார்த்துக் கொள்வார் அப்படின்னு சொன்னா அந்த செயலை பாப்பார்னு அர்த்தம் அல்ல, அதற்குரிய நன்மை தீமைகளை பெற்றுக் கொள்வார். நல்லதை செஞ்சா நல்லது கிடைக்கும், கெட்டதை செஞ்சா கெட்டது கிடைக்கும் அப்படிங்கிற அர்த்தம். அதான் கருத்து அர்த்தம். ஆனா இப்ப சொல்லலாம், நம்ம எதை இங்கே செய்கின்றாரோ அதையே பார்த்துக் கொள்ளலாம். அங்க எப்படி உலகத்தினுடைய கடை கோடியில் இருக்கக்கூடிய ஒருத்தர் ஒன்ன செய்யறாரு, நம்ம இங்க பாக்குறோம் டிவியில இல்லையா? அது மாதிரி ஒரு பெரிய டிவி அல்லாஹ் தஆலா நிறுவுவான். அங்க ஒரு பெரிய படம், ஒரு ஸ்கிரீன் ஒண்ணு இருக்கு. ஆமா, அந்த ஸ்கிரீன்ல இப்ப நான் பார்த்தேன்னு சொன்னா நான் என்னென்ன உலகத்துல செஞ்சேன்னா அது பூரா அதுல அப்படியே பயந்துகிட்டே இருக்கு. நான் சிறு வயதிலிருந்து பிறந்ததிலிருந்து இறக்குற வரைக்கும் என்ன செஞ்சு அது பூரா படமாக்கப்பட்டு காண்பிக்கப்படும். அப்படிங்கிற அர்த்தமும் வைக்கலாது. ஆனா டிவி அப்படின்னு சொன்னா இந்த டிவி அப்ப ஜாயிஸ் அப்படிங்கிற ஆகும் அப்படிங்கலாம் வச்சுக்காதீங்க. அதனால அல்லாஹ் தஆலாவை காட்டினா நம்ம பார்க்க கூடாதா வைக்க கூடாதா அப்படிங்கிற அர்த்தம்லாம் இல்ல. மனிதனுடைய செயல் பூரா அங்க கண்டுகொள்ளக்கூடிய ஒரு நிலையை அல்லாஹ் தஆலா உண்டாக்கும். அது யரஹு அப்படின்னு சொன்னா அதை பார்ப்பான் அப்படின்னு அர்த்தம். கண்ணாலேயே பார்ப்பான். கண்ணால பார்க்கறத பார்த்தா யரா ரா அப்படின்னு சொன்னா கண்ணால் பார்த்தான். இப்ப கண்ணால பார்க்கக்கூடிய நிலையை அல்லாஹ் தஆலா அங்கே உண்டாக்கி வைப்பான் என்பதாக. ஏன்னா இது ஒரு சம்பவம் நடந்தது ரொம்ப நாளைக்கு முன்னால. நல்ல மனிதர் ஒருத்தர் இருந்தார். அவர் நல்ல மனிதர் அப்படின்னு அறியப்படக்கூடியவர் எல்லாத்திலையும் மக்களுக்கு. இன்னொரு ஒருத்தர், ரெண்டு பேரும் ஆலிம் தானே வச்சுங்களா, அந்த இன்னொரு ஆலிம் அவர் சொல்றாரு, ஒரு நாள் என்கிட்ட சொன்னார். நான் ரொம்ப நாளைக்கு முன்னாலும் சொல்றது, ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாலும் 35 வருஷத்துக்கு முன்னால உள்ள விஷயம். நான் ஒரு நாள் இன்னைக்கு ராத்திரி ஒரு கனவு கண்டேன். அந்த கனவுல ஒரு டிவி இருக்குது. அந்த டிவி பக்கத்துல இவர் உட்கார்ந்து இருக்காரு, இந்த இன்னொருத்தர். அவர்கிட்ட நான் சொன்னேன், நீங்க என்னென்ன அநியாயம் செஞ்சிருக்கிறீங்க அப்படிங்கறது படம் போட்டு காட்டுமா அப்படின்னு கேட்டேன். நான்
எல்லா பிலிம் என்கிட்ட இருக்குது, நீங்க என்னென்ன செஞ்சிக்கோ அதை பூரா பிடிச்சு வச்சிருக்கோம், அதனால போட்டு காட்டுமான்னு கேட்டேன். ஐயோ அப்படிலாம் செஞ்சிடாதீங்க அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாரு. எல்லாம் என்கிட்ட இருக்குது, இப்ப வேணும்னா நான் போட்டு காட்டுறேன் பாரு அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். அதுக்குள்ள முடிச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். இப்ப அவர் கனவுல என்ன கண்டா, கனவுலேயே இந்த மற்றொருவர் என்ன செஞ்சாரோ அது பூரா இந்த டிவியின் மூலமாக ஸ்கிரீன் மூலமாக அவருக்கு காட்டப்படக்கூடிய சூழ்நிலையை அல்லாஹ்தஆலா அமைச்சு வச்சிருக்கிறான், நான் என்னால காட்ட முடியும் அப்படின்னு சொல்றாரு. அந்த நேரத்துல தான் இந்த ஆயத்துக்கு விளக்கமும் எனக்கு தெரிஞ்சிச்சு. உமையாமல் மிஸ்கால தர்ரத்தின் கைரன் யரா, எவர் ஒருவர் அணுவளவு நன்மையை செய்தால் அந்த நன்மையை கண்டுகொள்வார், கண்ணாலே பார்த்துக் கொள்வார். அணுவளவு தீமையை செய்தாலும் யாரோ அதையும் பார்த்துக் கொள்வார். ஆனா தப்சீர்கள் என்ன அர்த்தம் இருக்கு, பார்த்துக் கொள்வார் அப்படிங்கிறது என்ன அர்த்தம்னா அதனுடைய நன்மைகளை பார்த்துக் கொள்வார் அல்லது தீமைகளை பார்த்துக் கொள்வார். நன்மையா இருக்க நன்மைகளை பார்ப்பார், தீமையா இருக்க தீமைகளை பார். அந்த செயலவே பார்க்கறதுங்கிற அர்த்தம் வராது அந்த இடத்துல, எந்த தப்சீர்ல எழுதப்படல. ஆனா இப்ப உள்ள அறிவியல் நிலையில அல்லாஹ்தஆலா இப்ப மனிதன் அல்லாஹ் கொடுத்த அறிவினால மனிதன் கண்டுபிடிச்சு எங்கேயோ நடக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன செயல்களையும் கூட வீட்டுல உட்கார்ந்துட்டு உள்ள உட்கார்ந்து நம்ம பாக்குற ரகசியமா பாத்துக்கணும் இல்லையா? அல்லாஹ்தஆலா காட்ட முடியாது நம்முடைய செயல்களையும். அது பதிவு செய்து வைக்கப்பட்டு இருக்கிறது அப்படிங்கிறது நிறைய ஆதாரங்களும் இருக்கின்றன. இப்ப நிறைய பேர் சொல்லுவாங்க நம்முடைய கைகளுடைய ரேகை, உடலில் உள்ள எல்லா இந்த தோல் முழுவதுமே, தோள்கள் எல்லாமே, தோலில் இருக்கக்கூடிய அந்த கோடுகள் அனைத்தும், தோல்ல இருக்கக்கூடிய இந்த மயிர்கால்கள் கோடுகள் இருக்கு பாருங்க, ஒரு முடிக்கு இன்னொரு முடிக்கு இடையில ஒரு ஜாயிண்ட் ஒன்று இருக்கும், ஒரு கோடு ஒன்று இருக்கும். இது பூராமே டேப். அந்த டேப் வீடியோவும் இருக்கலாம், ஆடியோவும் இருக்கும், ரெண்டும் சேர்ந்து இருக்கும். இதுல வீடியோ ஆடியோ எல்லாமே இருக்குது. அதனாலதான் கைகள் சாட்சி சொல்லும் என்று அல்லாஹ்தஆலா குர்ஆன்ல சொல்றான். தோள்கள் சாட்சி சொல்லும் அப்படின்னு சொல்றான். இந்த தோல் பேசும், தோல் பேசும். இந்த தோலின் மூலமாக பாவங்கள் செய்ததன் காரணமாக தோலுக்கு முதல் தரமான தண்டனை கொடுக்கப்படும். அப்படி அந்த தோல் நெருப்புல போட்டு நரகத்துல போட்டு தோலெல்லாம் கரிஞ்சு போன உடனே புதிதாக தோல் உருவாக்கப்படும். இன்னல்லதீன கஃபரு பிஆயாத்தினா சௌஃப நுஸ்லிஹிம் நாரம் குல்லமா நவிஜத் ஜுலூதுஹும் பத்தல்நாஹும் ஜுலூதன் கைரஹா. முன்னால உள்ள ஆயத்துக்கு விளக்க சொல்லியிருக்கிறோம். ஒவ்வொரு தடவையும் தோல் கரிந்து போகும் காலம் எல்லாம் நேரம் எல்லாம் புதிதாக தோல் உருவாக்கப்படும். ஏன்னா தோலுக்கு தான் அந்த இது வேதனையை உணரக்கூடிய சக்தி அல்லாஹ்தஆலா கொடுத்திருக்கான். தோல் கரிஞ்சு போச்சுன்னா அப்புறம் வேதனை இருக்காது. ஒரு மனுஷனை போட்டு கொளுத்தி விட்டாங்கன்னு வச்சுங்க, தோல் வெந்து போச்சுன்னு சொன்னா அப்புறம் அவன் பாட்டுக்கு உட்கார்ந்து இருப்பான், ஒண்ணுமே தெரியாது, அவனுக்கு வலியே தெரியாது. தோல் தான் அந்த வலி தெரியும். அதனால தோலை பற்றி அல்லாஹ்தஆலா சொல்ற குல்லமா நவிஜத் ஜுலூதுஹும், அவர்களுடைய தோள்கள் கரிந்து போகும் காலம் எல்லாம் பத்தல்நாஹும், அவர்களுக்கு நாம் மாற்றுவோம் ஜுலூதன் கைரஹா, அது அல்லாத வேறு தோள்களை மாற்றுவோம். மாத்தி மாத்தி தோல் கரிய தோல் வந்துகிட்டே இருக்கும், வேதனை அனுபவித்துக் கொண்டே இருப்பான் அந்த மனிதன். சரி, இந்த தோள்கள்ல ரெண்டு விதமான இது இருக்குது, வீடியோவும் இருக்குது, ஆடியோவும் இருக்குது. இப்ப இது பேசும், அதே மாதிரி இந்த படமும் இதுல இருந்து காட்டும். சரி, இதுக்குள்ள இயக்கக்கூடிய கருவி எங்க, அது அல்லாஹ்தஆலாட்ட இருக்குது. அங்க போன உடனே இந்த டேப் பூரா பதிவு செய்யப்பட்ட இந்த விஷயங்கள் அனைத்தும் படமாக காட்டப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை அல்லாஹ்தஆலா அங்க உண்டாக்கி வைப்பான் அப்படிங்கிறது நமக்கு அந்த ஆயத்தின் மூலமாக விளக்கமாக தரப்படுகிறது. அறிவியல் விளக்கத்துல ஒண்ணு தப்பு கிடையாது, இது அல்லாஹ்தஆலா செய்ய முடியும் அப்படிங்கறத நம்ம நம்புறோம். அதே மாதிரி இங்க பயுநப்பியுக்கும் பிமா குன்தும் தாமலோ, நீங்கள் உலகத்தில் செய்து கொண்டிருந்தவற்றை உங்களுக்கு அவன் அறிவிப்பான் அப்படின்னு சொன்னா எல்லா விஷயத்தையும் தெரியப்படுத்திடுவான். எல்லாம் நீங்க பார்த்து நீங்க செய்ததையே நீங்கள் பார்க்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதனால இப்ப என்ன பண்ணணும்னு கேட்டா, அப்படி தப்பு தவறு செஞ்சிருந்தோம் அப்படின்னு சொன்னா உடனடியாக அதை அழிக்க முடியாது. அந்த டேப் அழிச்சுட்டோன்னு வச்சுங்க, அதுக்குதான் நிறைய பேர் வேலை செய்யறாங்க. எங்கேயாச்சும் டேப்பை பிடிச்சி வச்சு ஆடியோ வீடியோ பிடிச்சி வச்சுட்டா வச்சுங்க, இருக்கக்கூடிய மற்றவர்கள் பெரும் புள்ளிகள்லாம் என்ன பண்றாங்க, அதை எப்படியாவது எடுத்துட்டு அதை அழிச்சிட்டோம்னு சொன்னா நமக்கு சாட்சியே இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்றான். அது மாதிரி நிறைய களவாடிட்டு அதை அழிச்சிடறானுங்க எல்லாத்தையும். பிறகு சாட்சி எங்கன்னு கேட்டா அது கிடையாது, அதெல்லாம் போயிடுச்சு. இது ஆளுகளை வச்சு காசுகளை கொடுத்து நிறைய வேலையெல்லாம் செய்யறோம். இப்ப அதே மாதிரி ஒரு வேலை நம்ம செய்யணும். நம்ம செஞ்ச பாவங்கள், தீமைகள், பாவமான காரியங்கள், தவறான காரியங்கள் இவையெல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்குன்னு அந்த டேப் ஆடியோ வீடியோ எல்லாம் அழிக்கணும். என்ன பண்றது அழிக்கிறதுக்கு? காசு கொடுத்தா முடியாது, வேலை செஞ்சா முடியாது, ஆளை வச்சு செய்ய முடியாது, ரவுடியை வச்சு செய்ய முடியாது, எந்த இதுவும் செய்ய முடியாது. ஒரே வழி தௌபா செய்யணும். தௌபாவின் மூலமாக அழிக்கப்பட்டு போயிடும். அல்லாஹ்தஆலா மிகப்பெரிய கருணையாளன், மிகப்பெரிய ரஹ்மான், அவன் ரஹீம், அர்ஹமுர் ராஹிமீன். அதனால அல்லாஹ்தஆலா எவ்வளவு அழகாக குர்ஆன்ல நிறைய விஷயங்களை சொல்லி இருக்கிறான். இப்ப என்ன பண்ணணும்னு கேட்டா, நம்முடைய பாவங்களை இல்லாமல் ஆக்கணும், ஏட்ல இல்லாமல் ஆக்கணும். ஆடியோவும் இருக்கக்கூடாது, வீடியோவும் இருக்கக்கூடாது. அது மட்டுமல்ல, நீங்க தௌபா செஞ்சீங்க அப்படின்னு சொன்னா ஆடியோ வீடியோ எல்லாத்தையும் இல்லாமல் ஆக்கி நீங்க எவ்வளவு பாவம் செஞ்சிருக்கிறீங்களோ, 1 டன் பாவம் அப்படின்னு வச்சுங்க உதாரணத்துக்கு, 1 டன் நன்மை அங்க பதியப்படும்.
யுபத்திலுல்லாஹு ஸய்யிஆத்திஹிம் ஹஸனாத், அவருடைய பாவங்களை அல்லாஹ் தஆலா நன்மைகளாக மாற்றி விடுவான் என்று சொல்லுகின்றார் மூமின்களுக்கு. அதனால பாவங்களை எல்லாம் நன்மைகளாக மாற்றிடும். இப்ப என்ன செய்யணும்? தௌபா ஒரிஜினலா இருக்கணும், சரியான தௌபாவா இருக்கணும். தௌபா செய்யும் பொழுது பாவங்கள் அழிக்கப்பட்டு, ஆடியோவாக இருந்தால் முதலாவதாக, வீடியோ இருந்தால் இரண்டாவதாக, அதுக்கு பிறகு பாவங்களை எல்லாம் நன்மைகளாக மாற்றி அது பதிவு செய்யப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். பிமா குன்தும் தஅமலூன், இந்த ஆயத்துக்குள்ள அந்த கருத்துக்கள்லாம் நாம் பெற வேண்டும். அல்லாஹ் தஆலா அவங்க முனாஃபிகீன்களுக்கு அல்லாஹ் சொல்லுகின்றான், நீங்கள் எதை இந்த உலகத்திலே செய்து கொண்டிருந்தோ அதை உங்களுக்கு அல்லாஹ் தஆலா அறிவிப்பார். ஏன்னா அங்க கொண்டு செல்லப்படும் எல்லாத்தையும் அல்லாஹ் தஆலா. மனிதன் மறைமுகமாக, அதாவது மலக்குகள்லாம் எழுதிக்கிட்டு இருக்கிறாங்க, மலக்குகள் எழுதுறது கிராமன் காத்திரின் எதை எழுதுவாங்க? இவன் ஏதாவது பேசினா எழுதுவாங்க, ஏதாவது செயல்பட்டா எழுதுவாங்க. மனசுக்குள்ள மறைச்சு வச்சிருந்தான் அவங்களுக்கு தெரியாது, மலக்குகளுக்கும் தெரியாது, அல்லாஹ்வுக்கு தான் தெரியாது. அதனால சில பாவங்களை, சில நன்மைகளை கொண்டு போய் சமர்ப்ப. ஒரு நீண்ட ஹதீஸ் முன்னால் நிறைய சொல்லியிருக்கிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு சொன்ன ஒரு நிறைய நீண்ட ஹதீஸ் அது. அதுல கடைசியில வருது, அல்லாஹ் தஆலாவிடத்துல சில நன்மைகளை கொண்டு போவாங்க மலக்குகள். இந்த ஆள் என்னென்ன நன்மை செஞ்சிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்லுவான், நீங்க எல்லா வெளித்தோற்றத்தை கண்டு ஏமாந்துட்டீங்க, நான் ஆலிமுல் கைபாக இருக்கேன், மறைவான விஷயங்களை அறிந்து கொண்டிருக்கின்றேன். ஆலமு மாஃபி சுதூர், இந்த மனிதர்களுடைய நெஞ்சங்களிலே உள்ளதை எல்லாம் நான் தெரிந்திருக்கின்றேன். ஆகவே இவன் உங்களை ஏமாத்திட்டான், இந்த ஆளு இவனுடைய மனதுக்குள்ள என்னென்ன தீமைகளை நிரப்பி வைத்திருந்தான் என்று சொல்லி பொறாமை, வஞ்சக எண்ணம், மனம் சம்பந்தப்பட்ட தீமைகள் வெளியே தெரியாது. மனம் சம்பந்தப்பட்ட தீமைகள் நிறைய இருக்கு. இந்த தீமைகள் உடையவனாக இந்த மனிதன் இருந்தான். ஆகவே இவனுடைய அமல்களை எதையும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், இவனுடைய அமல்களை எல்லாம் தூக்கி அவனுடைய முகத்திலேயே வீசி விடுங்கள் என்று அல்லாஹ் தஆலா அந்த மலக்குகளுக்கு சொல்லுவான். அவர்கள் கொண்டு வந்து அங்கிருந்து தூக்கி எறிந்து விடுவார்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் குறிப்பிடுகின்றார். அனர் ரகீபு அலா மா ஃபீ நஃப்ஸிஹி, அல்லாஹ் சொல்லுவான் மலக்குகளிடத்திலே, அவனுடைய மனதிலே எது இருந்ததோ அதை நான் பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றேன், பார்த்துக் கொண்டிருக்கின்றேன், அதற்கு பாதுகாவலனாக நான் இருக்கின்றேன். ஆகவே உங்களை ஏமாற்றி விட்டான், இவன் என்னை ஏமாற்ற முடியாது என்று அல்லாஹ் சொல்லுவான் என்பதாக குறிப்பிடுகின்றார். அதனால அந்த இடத்துல அந்த நாள்ல எதுவுமே செல்லாது, இவருடைய காரண காரியங்கள் எதுவுமே செல்லாது. முனாஃபிகீன்களுக்கு இதை எச்சரிக்கை செய்யும் முகமாக அல்லாஹ் தஆலா இங்கே குறிப்பிடுகின்றான். அவங்க வருவாங்க, காரணம் சொல்லுவாங்க, ஆனா காரணத்தை ஏற்றுக்கொள்ளாதீங்க, உங்களை நாங்க நம்ப மாட்டோம் அப்படின்னு சொல்லிடுங்க, உங்களுடைய செய்திகள் எல்லாம் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு சொல்லிக் கொடுத்துட்டான்னு சொல்லிடுங்க, நீங்க ஆலிமுல் கைபாகி அல்லாஹ் தஆலாவிடத்தில் திருப்பி கொண்டு வரப்படுவீர்கள், அந்த நேரத்தில் உங்க செய்திகள் எல்லாம் அங்க வெளிப்பட்டு விடும், அல்லாஹ் தஆலா உங்களுக்கு சொல்லி காட்டுவான், அதுக்குரிய தண்டனை கிடைக்கும் என்பதாக சொல்லிவிடுங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றார். இன்னொரு விஷயத்தையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அந்த தபூக் போர் வந்த உடனே, போருக்கு போயிட்டு வந்த உடனே அதே மாதிரி அல்லாஹ் சொன்ன மாதிரி அவங்க வந்தாங்க, சொன்னாங்க. ஆனா சொல்லிட்டாங்க, உங்க பேச்சை எதையும் நம்ப முடியாது, நீங்க உங்களை நம்ப முடியாது, என்கிட்ட எதையும் சொல்லாதீங்க, அல்லாஹ் தஆலா இதெல்லாம் சொல்லிட்டா அப்படின்னு சொன்ன உடனே அவங்களுக்கு பெரிய அதிர்ச்சி ஆயிடுச்சு. அதுக்கு பிறகு சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க, இவர்களோடு யாரும் சேராதீர்கள், இவர்களோடு உட்கார்ந்து இருக்காதீர்கள், பேசவும் செய்யாதீர்கள் அப்படின்னு சொன்னாங்க. இந்த முனாஃபிகீன்களோடு 83 பேர் மொத்தம் அவங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது சரித்திரத்தில். அவர்களோடு யாரும் பேசாதீர்கள், அவர்களோடு சேர்ந்து உட்காராதீர்கள், அவர்களோடு உறவாடாதீர்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சஹாபாக்கள் அதே மாதிரி நடந்து கொண்டார்கள் என்பதாக சொல்லப்பட்டு இருக்கின்றது. ஆக முனாஃபிகீன்களுக்கு சொல்லப்படக்கூடிய பல எச்சரிக்கைகள் நமக்கு படிப்பினையா ஆக வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் தஆலா இங்கே சொல்லி காட்டுகின்றான். அத்தகைய நல்ல தன்மைகளை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா தந்தருள்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுضللஹு ஃபலா ஹாதிய லஹு ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله أرسله الله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا أما بعد قد قال الله تعالى في كلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الأعراب أشد كفرا ونفاقا وأجدر ألا يعلموا حدود ما أنزل الله على رسوله والله عليم حكيم ومن الأعراب من يتخذ ما ينفق مغرما ويتربص بكم الدوائر عليهم دائرة السوء والله سميع عليم
ومن الأعراب من يؤمن بالله واليوم الآخر ويتخذ ما ينفق قربات عند الله وصلوات الرسول ألا إنها قربة لهم سيدخلهم الله في رحمته إن الله غفور رحيم. صدق الله العظيم. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் தஆலாவுடைய கிருபையால் 655வது வாரமாக தஃப்சீருடைய இந்த தொடர் பயான் இப்பொழுது ஆரம்பிக்கப்படுகிறது. அடுத்ததாக அல்லாஹ் தஆலா ஒரு கருத்தை சொல்லுகின்றான். இது மதீனாவிலே இருந்த அந்த முனாஃபிக்குகளை பற்றி உள்ள செய்திகள். அதே மாதிரி மதீனாவுக்கு வெளியே கிராமங்களிலே சில மனிதர்கள் இருக்கின்றார்கள், கிராமப்புறத்து அரபிகள். ஆராப் என்பதாக அவர்களுக்கு சொல்லப்படும். அவர்களிலும் சில முனாஃபிக்குகள் இருக்கின்றார்கள், சில நல்லவர்களும் இருக்கின்றார்கள். அவர்களை பற்றி உள்ள விஷயத்தை அல்லாஹ் தஆலா அடுத்து வரும் ஆயத்துகளிலே தெரியப்படுத்துகின்றான். அல் ஆராபு அஷத்து குஃப்ரன் வ நிஃபாகன். கிராமப்புறத்தில் உள்ள சில அரபிகள், கிராமப்புறத்து அரபிகள், அவர்கள் நிராகரிப்பதினாலும் முனாஃபிக் தனத்தாலும் நயவஞ்சகத்தாலும் ரொம்ப கடினமானவர்கள். அவர்கள் மதீனாவில் இருக்கக்கூடிய இந்த முனாஃபிகீன்களை விட அவர்கள் மிக கடினமானவர்கள். ரெண்டு விஷயத்திலே, ஒன்று நிராகரிப்பதிலும் இன்னொன்று நயவஞ்சகத்தனத்திலும் அவர்கள் மிக கடினமானவர்கள். அஜ்தரு அல்லா யஅலமு ஹுதூத மா அன்ஸலல்லாஹு அலா ரசூலிஹி. அல்லாஹ் தஆலா தன்னுடைய ரசூலின் மீது எந்த சட்டங்களை இறக்கி வைத்தானோ அப்படிப்பட்ட அந்த சட்ட வரம்புகளை அறியாமல் இருப்பதற்கு அவர்கள் மிக தகுதியானவர்கள். கிராமப்புறத்தில் இருப்பதின் காரணமாக சட்டங்களை மிக தெளிவாக தெரிந்து கொண்டிருக்க மாட்டார்கள். கிராமப்புறத்தில் இருப்பதின் காரணமாக அவர்கள் கடுமையான குஃபுரிலும் நிஃபாக்கிலும் இருப்பார்கள் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான். பொதுவாகவே கிராமப்புறத்து வாசிகளை பற்றி அல்லாஹ் தஆலா பல இடங்களிலே குறிப்பிடுகின்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டி இருக்கின்றார்கள். அது உலகம் இருக்கும் வரைக்கும் பொதுவாக உள்ள ஒரு சட்டம். பட்டணத்திலே இருக்கக்கூடியவரை விட, நகர்ப்புறங்களிலே இருக்கக்கூடியவரை விட கிராமப்புறங்களிலே இருக்கக்கூடியவர்கள் அறிவினால் குறைவானவர்களாகவும் ஒழுக்கம் குறைவானவர்களாகவும் அவர்களுடைய மனம் விசாலம் இல்லாததாகவும் நெருக்கடியாகவும் இருக்கும் என்பது பொதுவான ஒரு சட்டம். அதே போன்று இங்கே முனாஃபிகீன்கள், நிராகரிக்கக்கூடியவர்கள் சிலர் கிராமப்புறங்களிலே இருக்கின்றார்கள். அவர்கள் இந்த பட்டணத்திலே இருப்பவர்களை விட, அதாவது மதீனாவிலே இருக்கக்கூடியவர்களை விட அதிகமான நயவஞ்சகத்தனம் உடையவர்களாக, நிராகரிப்பில் அதிகமானவர்களாக அவர்கள் இருப்பார்கள் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டு அவர்களை பற்றி மற்றொரு செய்தியும் சொல்லுகின்றான். நகர்ப்புறங்களிலே இருக்கக்கூடிய இந்த மனிதர்கள், அதாவது மதீனாவில் இருக்கக்கூடிய மனிதர்கள், சட்டங்களை கொஞ்சம் அதிகமாக விளங்கி இருப்பார்கள். ஆனால் கிராமப்புறத்திலே இருக்கக்கூடியவர்கள் அந்த சட்டங்கள் கிடைக்காதது என்பது மட்டுமல்ல, அதை விளங்கிக் கொள்ள வேண்டும் என்ற ஆர்வமும் ஆசையும் அவர்களுக்கு இருக்காது. அதிலே மிக குறைவானவர்களாகவே இருப்பார்கள். அதை அல்லாஹ் குறிப்பிடும் பொழுது அஜ்தரு அல்லா யஅலமு ஹுதூத மா அன்ஸலல்லாஹு அலா ரசூலிஹி. அல்லாஹ் தஆலா தன்னுடைய ரசூலின் மீது இறக்கி வைத்த சட்டங்களை, சட்ட வரம்புகளை அறியாமல் இருப்பதற்கு அவர்கள்தான் தகுதியானவர்கள். அதிகமாக அறிய மாட்டார்கள் என்று அல்லாஹ் தஆலா அப்படி சொல்லுகின்றான். வல்லாஹு அலீமுன் ஹகீம். அல்லாஹ் தஆலா மிக அறிந்தவனாக, யார் எப்படி இருக்கின்றார்கள், எப்படி மார்க்கத்தை விளங்கி இருக்கின்றார்கள், எந்த அமைப்பிலே அவர்களுடைய ஈமானும் குஃபுரும் இருக்கின்றது என்பதை பற்றி உள்ள விளக்கம் தெரிந்தவனாக அல்லாஹ் இருக்கின்றான். ஹக்கீமுன், அவருடைய செயல்களிலே மிக ஞானம் உள்ளவனாக, நுண்ணிய ஞானம் உள்ளவனாகவும் இருக்கின்றான் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றார். ஆக அல்லாஹ் தஆலா யார் யார் எப்படி இருக்கின்றார்கள் என்பதை பற்றி தெரிந்து அவன் சொல்லக்கூடிய விஷயம் அனைத்துமே மிக நுணுக்கமான ஞானம் பெற்றவையாக இருக்கின்றன என்பதை தெரியப்படுத்துகின்றார். சரி, அந்த கிராமப்புறத்து அரபிகளிலே இன்னொரு சாரார் இப்படி இருக்கின்றார்கள். ஒமினல் ஆராபி, கிராமப்புறத்து அரபிகளில் மன் யத்தஹிது மா யுன்ஃபிகு மக்ரமன், அவர்கள் செலவு செய்யக்கூடிய விஷயத்தை, அல்லாஹ் தஆலாவுடைய பாதையில செலவு செய்யக்கூடியதை
நஷ்டமாக ஆக்கிக் கொள்ளுகிறார்களே, அப்படிப்பட்டவர்களும் இருக்கின்றார்கள். அல்லாஹுடைய பாதையிலே, தீனுடைய வழியிலே ஏதாவது ஒரு பொருளை செலவு செய்தால் அது தனக்கு நஷ்டம் என்பதாக விளங்கிக் கொள்ளக்கூடியவர்களும் இருக்கின்றார்கள். இவர் இரண்டாவது சாரார். கிராமப்புறத்திலே இருக்கக்கூடிய முதல் சாரார் ஒரு சிலரை பற்றி அல்லாஹ் குறிப்பிட்டான். அவர்கள் குஃப்ர் அதிகமானவர்களாக, வஞ்சகத்தனம் அதிகமானவர்களாக, சட்டங்களை விளங்காதவர்களாக அவர்கள் இருப்பார்கள் என்று சொன்னான். இரண்டாவது ஒரு கூட்டத்தினர் இப்படியும் இருக்கின்றார்கள். அல்லாஹுடைய பாதையிலே ஏதாவது செலவு செய்து விட்டால் அந்த செலவை தங்களுக்கு நஷ்டம் என்பதாக விளங்கிக் கொள்ளுவார்கள். காசை கொண்டு போய் வீணாக கொடுத்து விட்டோம், பணங்களை வீணாக செலவு செய்து விட்டோம் என்பதாக நினைப்பார்கள். அவர் நஷ்டம் என்பதாக விளங்குவார்கள். அவர்கள் இன்னும் இப்படி விளங்குவார்கள். உங்களுக்கு ஏதேனும் ஆபத்துகள் ஏற்பட வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள். அவர்கள் உங்களுக்கு ஆபத்துகள் ஏற்பட வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள். அதாவது அந்த கிராமப்புறத்திலே உள்ள அந்த காட்டு அரபிகள் இப்படி நினைத்துக் கொண்டிருப்பார்கள். அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் மூமின்களுக்கும் ஏதாவது ஆபத்து ஏற்பட்டு அவர்கள் அழிந்து விட வேண்டும் என்பதாக நினைத்துக் கொண்டிருப்பார்கள். அவர்கள் அழிந்து விட்டால், அவர்கள் இல்லாமல் ஆகிவிட்டால், இப்படி போர் செய்வதற்காக புறப்பட வேண்டிய அவசியம் இல்லை, போருக்காக வேண்டி பொருள் செலவு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, ஆகவே இந்த சட்டங்கள் எல்லாம் நமக்கு வராது என்பதாக நினைத்துக் கொள்வார்கள். உங்களுக்கு ஆபத்து ஏற்பட வேண்டும் என்பதாக நினைப்பார்கள். ஏதாவது திடீரென்று முசீபத்துகள், துன்பங்கள் ஏற்பட்டு அதிலே நீங்கள் பீடிக்கப்பட்டு உங்களுக்கு பெருத்த கஷ்டம் ஏற்பட வேண்டும், துன்பம் ஏற்பட வேண்டும் என்பதாக அவர்கள் நினைப்பார்கள். அதிலே எதிர்பார்த்துக் கொண்டிருப்பார்கள். வயதரப்பசுபிக்கும், உங்களுக்கு அவர்கள் எதிர்பார்ப்பார்கள். அத்தவாயர், காலத்தின் சுழற்சியால் ஏற்படக்கூடிய துன்பங்கள் வர வேண்டும் என்பதாக எதிர்பார்ப்பார்கள். ஆனால் உண்மையிலே என்ன நிகழும் தெரியுமா? அல்லாஹ் சொல்லுகின்றான், தீமையினுடைய சுழற்சி அவர்களின் மீதுதான் ஏற்படும். காலத்தின் சுழற்சியால் தீமைகள் ஏற்படுவது என்பது அவர்களுக்குத்தான் வருமே தவிர அது உங்களுக்கு ஏற்படாது. உங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த துன்பங்கள் எல்லாம் தற்காலிகமானவை. பொதுவாகவே மூமின்களுக்கு ஏற்படக்கூடிய துன்பங்கள், சிரமங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள் எல்லாமே தற்காலிகமானவை. கொஞ்ச நாளைக்கு அது இருக்கும். அதிலே பொறுமையாக இருந்து அல்லாஹ்வை பக்தி கொண்டு அல்லாஹுடைய தக்வா உள்ளவராக, பயம் உள்ளவராக இருந்து விட்டால் அந்த துன்பத்தை அல்லாஹ் தஆலா நீக்கிய பின்னால் மிகப்பெரிய லாபம் அவர்களுக்கு ஏற்பட்டுவிடும். மிகப்பெரிய இனிமையான ஒரு சூழ்நிலை அல்லாஹ் தஆலா தந்து விடுவான். இது பொதுவாக மூமின்களுக்கு அல்லாஹ் செய்யக்கூடிய ஒரு கருணை. மூமின்களை அல்லாஹ் தஆலா சோதனை செய்வான். அந்த சோதனையிலே அவர்கள் பொறுமையாகவும் தக்வா உள்ளவர்களாகவும் இருந்துவிட்டால் அல்லாஹ் தஆலா பிறகு வெற்றியை கொடுப்பான் என்பது பொதுவாக உள்ள சட்டம். இவர்கள் அதற்கு எதிராக எப்படி இருப்பார்கள் என்று சொன்னால், உங்களுக்கு துன்பங்கள் ஏற்பட வேண்டும், அவர்களுக்கு வரக்கூடாது என்பதாக நினைப்பார்கள். ஆனால் துன்பங்கள் எல்லாம் அவர்களுக்குத்தான் வந்து சேரும். அலைஹிம் தாயிரத்து ஸௌ, தீமையின் சுழற்சி அவர்களின் மீதே ஏற்படும். இவர்கள் நினைக்கின்றார்கள் உங்களுக்கு ஏற்பட வேண்டும் என்பதாக, ஆனால் மாறாக அவர்களுக்குத்தான் அது வரும் என்பதை அல்லாஹ் தஆலா சுட்டிக்காட்டு. வல்லாஹு ஸமீஉன் அலீம். அல்லாஹ் தஆலா இவர்கள் என்ன சொல்லுகின்றார்களோ அதையெல்லாம் நன்றாக கேட்டுக்கொள்ளக்கூடியவனாக இருக்கின்றான். அலீம், அவன் அறிந்தவனாக இருக்கின்றான். ஸமீஉ, சொல்லுவதையெல்லாம் கேட்கக்கூடியவன். எதையெல்லாம் இவர்கள் செய்கின்றார்களோ அதையெல்லாம் துல்லியமாக அறிந்தவனாகவும் அவன் இருக்கின்றான், அலீமாக இருக்கின்றான் என்று அல்லாஹ் தஆலா தன்னை பற்றி சொல்லுகின்றான். ஆக கிராமப்புறத்து அரபிகளிலே 2 சாராரை அல்லாஹ் தஆலா இங்கே குறிப்பிட்டார். இன்னொரு சாரார் இப்படி இருக்கின்றார்கள். ஓ மினல் ஆராபி, கிராமப்புறத்து அரபிகளிலே இப்படி ஒரு கூட்டத்தினர் இருக்கார். மை யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிரி, அல்லாஹ்வையும் ஆகிரத்தையும் மறுமை நாளையும் நம்பிக்கை கொள்ளக்கூடியவர்களும் இருக்கின்றார்கள் அவர்களிலே. வயத்தகிது மா யுன்ஃபிகு குர்பாத்தின் இன்தல்லாஹி வ ஸலவாத்திர் ரசூல், அவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்வதை அல்லாஹ்விடத்தில் நெருக்கம் பெறக்கூடிய ஒரு வணக்கமாகவும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய துஆவுக்கு இலக்கானதாகவும் அவர்கள் கருதுகின்றார்கள், ஆக்கிக் கொள்வார்கள். இவர்கள் மூமின்கள், அல்லாஹ்வை நம்புவார்கள், மறுமையை நம்புவார்கள். அல்லாஹுடைய பாதையிலே எதையாவது பொருளை செலவு செய்தால் அது அல்லாஹ் தஆலாவிடத்தில் தங்களுக்கு நெருக்கத்தை உண்டாக்கி தரும் என்பதாக அவர்கள் நினைப்பார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய துஆவும் தங்களுக்கு கிடைக்கும் என்பதாக நினைப்பார்கள். அலா இன்னஹா குர்பத்துன் லஹும்,
அறிந்து கொள்ளுங்கள், நிச்சயமாக அது எதை அல்லாஹ்வுடைய பாதையிலே அவர்கள் செலவு செய்கின்றார்களோ அது அவர்களுக்கு உண்மையிலே அல்லாஹ்விடத்தில் நெருக்கத்தை பெற்று தரக்கூடியதாக இருக்கும். சயுதுகிலுஹுமுல்லாஹ், விரைவிலேயே அல்லாஹ் தஆலா அவர்களை தன்னுடைய ரஹ்மத்திலே நுழைய வைப்பான். சயுதுகிலுஹுமுல்லாஹு ஃபீ ரஹ்மத்திஹி, தன்னுடைய ரஹ்மத்திலே நுழைய வைப்பான். ரஹ்மத்திலே நுழைய வைப்பான் என்று சொன்னால் சொர்க்கத்திலே நுழைய வைப்பான் என்பதாக பொருள். சொர்க்கத்திற்கு ஜன்னத்துக்கு பேர் ரஹ்மத் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். குர்ஆனிலே பல இடங்களிலே ரஹ்மத் என்ற வார்த்தை வரும். எல்லா இடத்திலும் ஒரே மாதிரி அர்த்தம் அல்ல. ரஹ்மத் அப்படின்னு சொன்னா அருள் அப்படின்னு அர்த்தம். ஆனா பல இடங்களிலே பலவிதமான பொருள்கள் இருக்கின்றன. இந்த இடத்துல சொர்க்கம் என்பதாக பொருள். அல்லாஹ் தஆலா விரைவிலேயே அவர்களை தன்னுடைய ரஹ்மத்தாகிய சொர்க்கத்திலே நுழைய வைப்பான். இப்ப யார் ஈமான் கொண்டு ஆகிரத்தை அல்லாஹ்வையும் ஆகிரத்தையும் ஈமான் கொண்டு அல்லாஹ்வுடைய பாதையிலே பொருளை செலவு செய்து அப்படி செலவு செய்யும் பொழுது இந்த எண்ணம் உள்ளவர்களாக இருந்து, அதாவது அந்த செலவழித்தல் என்பது அல்லாஹ்விடத்தில் தனக்கு ஒரு நெருக்கத்தை பெற்றுத்தரும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய துஆவுக்கு இலக்கானவர்களாக ஆகிவிடுவோம் என்ற எண்ணத்தோடு செலவு செய்தால் நிச்சயமாக அது அவர்களுக்கு அந்த நெருக்கத்தை உண்டாக்கும், துஆவை பெற்றுத்தரும், சொர்க்கத்திலே அவர்களை நுழையக்கூடிய வாய்ப்பை அது பெற்றுத்தரும் என்பதாக குறிப்பிடுகின்றார். அதாவது இந்த மூன்றாவது சாரார், கிராமப்புறத்து அரபிகளிலே மூன்றாவது ஒரு சாரார் இப்படி இருப்பார்கள். இன்னல்லாஹ கஃபூருர் ரஹீம், அல்லாஹ் தஆலா மன்னிக்கிறவனாகவும் அருள் புரியவனாகவும் இருக்கின்றான். அவர்கள் ஏதாவது சின்ன சின்ன குற்றங்கள் செய்திருந்தால் அந்த குற்றங்களை அல்லாஹ் தஆலா மன்னித்தும் விடுவான். மேற்கொண்டு அல்லாஹ் தஆலா தன்னுடைய ரஹமத்தையும் தருவான், அருளாளனாகவும் அவன் இருக்கின்றான் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். பொதுவாக மூமினான மனிதர்களுக்குள்ள தன்மை இது. மூமினான மனிதர்கள் அல்லாஹ்வை நம்பி ஆகிரத்தை நம்பி வாழக்கூடியவர்களாக இருந்துவிட்டால் அல்லாஹ் தஆலா தன்னுடைய ரஹமத்தை தருகின்றான். அதன் காரணமாக அல்லாஹ் தஆலாவிடத்தில் நெருக்கம் பெறக்கூடிய சூழ்நிலை அவர்களுக்கு ஏற்பட்டுவிடும். இறுதியாக இந்த உலக வாழ்க்கைக்கு பின்னால் அவர்கள் சொர்க்கத்திற்கு செல்லக்கூடியவர்களாக, அல்லாஹ்வை மன்னிப்பை பெற்றவர்களாக, அருள் பெற்றவர்களாக ஆகிவிடுகின்றார்கள் என்பதை அல்லாஹ் குறிப்பிடுகின்றார். ஆக முனாஃபிகீன்கள் மதீனாவில் மட்டுமல்ல, மதீனாவை சுற்றியுள்ள கிராமங்களிலும் இருக்கின்றார்கள். அவர்களிலே 2 சாராரை அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டான் முனாஃபிகீன்களை பற்றி. கிராமப்புறத்திலே உள்ளவர்கள் எல்லாமே முனாஃபிகீன்களாக, எல்லாமே அறிவற்றவர்களாக கிடையாது. ஒரு சிலர் இப்படியும் இருக்கின்றார்கள், அல்லாஹ்வை நம்பியவர்களாக இருக்கின்றார்கள், மறுமை நாளையும் நம்பி இருக்கின்றார்கள். தங்கள் நம்பிக்கை கொண்டபடி அல்லாஹ்வுடைய பாதையில் அவர்கள் செலவு செய்தால் அதற்காக அல்லாஹ்விடத்திலும் ரசூலிடத்திலும் தங்களுக்கு நெருக்கம் கிடைக்கும் என்பதாக நினைக்கின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி செலவு செய்யக்கூடியவர்களுக்கு துஆ செய்திருக்கின்றார்கள். துஆவுக்கு உரியவர்களாக தாங்கள் ஆக முடியும் என்பதாக விளங்குவார்கள். அல்லாஹ் அதற்கு பதில் சொல்லுகின்றான், நிச்சயமாக அவர்களுக்கு எதை நம்பினார்களோ அது கிடைக்கும், அவர்கள் சொர்க்கம் செல்லுவார்கள். ஏனென்றால் அல்லாஹ் தஆலாவுடைய மன்னிப்பும் அருளும் அவர்களுக்கு உண்டு என்பதாக அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான். والسابقون الأولون من المهاجرين والأنصار والذين اتبعوهم بإحسان رضي الله عنهم ورضوا عنه. அடுத்ததாக அல்லாஹ் தஆலா சஹாபாக்களுடைய சிறப்புகளை பற்றி சொல்லி காட்டுகின்றான். சஹாபாக்கள் எத்தகைய தன்மை உடையவர்கள், அவர்கள் அல்லாஹ் தஆலாவிடத்தில் எவ்வளவு மதிப்பு பெற்றவர்கள் என்பதை பற்றி உள்ள விளக்கத்தை அடுத்த ஆயத்தில் அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான். வஸ்ஸாபிகூனல் அவ்வலூன, முதலாக முஹாஜிரீன்களில் இருந்தும் அன்சாரிகளில் இருந்தும் முதலாக ஈமானிலே முந்தியவர்கள். சாபிகூன் என்று சொன்னால் முந்தியவர்கள், அவ்வலூன் என்று சொன்னாலும் முதலிலே இருக்கக்கூடியவர்கள். யார் அவர்கள்? மீனல் முஹாஜிரீன் வல் அன்சார், முஹாஜிரீன்களில் இருந்தும் அன்சாரிகளில் இருந்தும், அதாவது மக்காவாசிகளில் இருந்தும் மதீனாவாசிகளில் இருந்தும் முந்தி உள்ளவர்கள் அப்படின்னு சொன்னா ஈமானிலே முந்தி உள்ளவர்கள் என்ற பொருள். வல்லதீன தபஊஹும், இன்னும் அவர்களை பின்பற்றியவர்கள், பி இஹ்சான், நல்ல செயல்களை கொண்டு அவர்களை பின்பற்றியவர்களும், ரலியல்லாஹு அன்ஹும் வ ரது அன்ஹு, அல்லாஹ் தஆலா அவர்களை பொருந்திக் கொண்டான், அவர்கள் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டார்கள். வ அஅத்த லஹும் ஜன்னாத்தின், அல்லாஹ் அவர்களுக்காக வேண்டி சொர்க்கத்தை தயார் செய்து வைத்துள்ளான். தஜ்ரி தஹ்தஹல் அன்ஹார், அந்த சொர்க்கத்திற்கு அருகிலே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். காலிதீன ஃபீஹா அபதா, அதிலே என்றென்றும் நிரந்தரமாக அவர்கள் இருப்பார்கள். ஸாலிகல் ஃபௌஸுல் அஸீம், அதுதான் மகத்தான வெற்றி என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றார். இந்த ஆயத்து நீண்ட விளக்கத்திற்குரியது. சஹாபாக்களை பற்றி எல்லா விதமான சிறப்புகளையும் உள்ளடக்கிய ஒரு ஆயத்தாக கருதப்பட்டு இருக்கின்றது.
விளக்கங்கள் நிறைய சொல்லப்பட்டு இருக்கின்றன. இங்கே முதலாக முந்தியவர்கள், ஈமானிலே முந்தியவர்கள், அவர்கள் யார் என்பதிலே முஃபஸ்ஸிரீன்களிலே கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றன. ஆனா எத்தனை கருத்துக்கள் சொன்னாலும் அத்தனையும் இந்த அஸ்ஸாபிகூனல் அவ்வலூன என்ற வார்த்தைக்குள்ளே அடக்கம். சில பேருடைய கருத்து முந்தி முந்தி ஈமான் கொண்டவர்கள் என்று பொருள். முஹாஜிரீன்களிலோ அன்சாரிகளிலோ யாரா இருந்தாலும் சரி, அதான் மக்காவாசிகள்ல மதீனாவாசிகள்ல. மக்காவாசிகள்ல முதலாக ஈமான் கொண்டவர்கள் யார்? ஆரம்ப நபர் என்று எடுத்துக்கொண்டால் ஆண்களிலே, பெண்களிலே, அடிமைகளிலே, சிறுவர்களிலே யார் முந்தியவர்கள் என்பதற்கு சரித்திர குறிப்பு இருக்கின்றது. பெண்களிலே முதலாக ஈமான் கொண்டவர்கள் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள். ஆண்களிலே முதலாக ஈமான் கொண்டவர்கள் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். சிறுவர்களிலே முதலாக ஈமான் கொண்டவர் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். அடிமைகளிலே முதலாக ஈமான் கொண்டவர் ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வளர்ப்பு மகனாக இருந்து, அடிமையாக இருந்து வளர்ப்பு மகனாக ஆக்கப்பட்டவர் ஸைத் என்பவர். இந்த நால்வரை பற்றி சொல்லப்பட்டு இருக்கின்றது. இவர்கள் முந்தி ஈமான் கொண்டவர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபி பட்டம் அருளப்பட்டு வந்து, இப்படி என்னை அல்லாஹ் தஆலா நபியாக ஆக்கி இருக்கின்றான், ரசூலாக ஆக்கி இருக்கின்றான், என்னை நம்ப வேண்டும், அல்லாஹ்வை நம்ப வேண்டும் என்பதாக சொல்லிய பொழுது முதலாக ஈமான் கொண்டவர்கள் இவர்கள். இவர்களைத்தான் அந்த ஆயத்து குறிக்கின்றது என்பதாக. வஸ்ஸாபிகூனல் அவ்வலூன மினல் முஹாஜிரீன வல் அன்சார். சரி, இதெல்லாம் முஹாஜிரீன்கள். இப்ப அதாவது மக்காவாசிகள் இவர்கள் எல்லாம். இப்ப சொன்ன நால்வரும் மக்காவாசிகள். அன்சாரிகள் மதீனாவாசிகள் இருந்து யார் முதலாக ஈமான் கொண்டவர்கள் அப்படின்னு சொன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஈமானுடைய பிரச்சாரம் செய்து கொண்டிருந்த காலகட்டத்திலே ஒவ்வொரு வருஷமும் ஹஜ்ஜுடைய காலங்களிலே பல நகர்களிலே, பல ஊர்களில் இருந்து வந்தவர்களிடத்திலே போய் கூட்டமாக இருப்பார்கள், அவர்கள் தங்கி இருப்பார்கள். அவர்களிடத்திலெல்லாம் போய் ஈமானை பற்றி சொல்லுவார்கள். நீங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லுங்கள், வெற்றி பெறுவீர்கள் என்பதாக அழைப்பு கொடுப்பார்கள். ஈமானுடைய அழைப்பு, தாவத்து கொடுப்பார்கள். இப்ப அதிலே ஈமான் கொண்டவர்கள் எல்லாம் மிக சிலராக இருந்தார்கள். அதிலே குறிப்பாக முதலாக அந்த மாதிரி ஈமான் கொண்டவர்களிலே மதீனாவாசிகளில் இருந்து ஒரு குழுவினர் வந்திருந்தார்கள். அந்த ஹஜ்ஜுடைய காலகட்டத்திலே அவர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்தியை எடுத்து சொன்ன பொழுது அந்த குழுவினரிலே ஒரு 6 நபர்கள் ஈமான் கொண்டார்கள். மதீனா, மக்காவுக்கு வெளியே உள்ள அரபாவுடைய அந்த பகுதிகளிலே, மினாவுடைய பகுதிகளிலே, மலை அடிவாரத்திலே, மலை கணவாய் பகுதியிலே அவர்கள் தனியாக இருந்து கொண்டிருந்த நேரத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரச்சாரம் செய்தார்கள். அவர்கள் அவனை ஏற்றுக்கொண்டார்கள். இதுக்கு பைஅத்துல் அகபத்துல் ஊலா, முந்திய கணவாயினுடைய முந்திய பைஅத், ஒப்பந்தம், ஈமானின் மீது ஒப்பந்தம் செய்தல் என்பதாக சொல்லப்படும். இதிலே 6 நபர்கள் ஈமான் கொண்டார்கள். அந்த 6 நபர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருந்தார்கள், நீங்கள் உங்களுடைய ஊருக்கு போன பின்னால், மதீனாவுக்கு போன பின்னால் நான் சொன்ன இந்த செய்தியை மற்றவர்களுக்கும் நீங்கள் எத்தி வைக்க வேண்டும், அவர்களுக்கும் நீங்கள் பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்பதாக சொன்னார்கள். அதுபோன்று அவர்கள் போய் பிரச்சாரம் செய்து கொண்டிருந்தார்கள். அதற்கு அடுத்த வருஷத்துல அந்த 6 நபர்களோடு வேறு சிலரும் வந்தார்கள். அவர்களுக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இப்பொழுது அவர்களும் ஈமான் கொண்டார்கள். அவர்கள் 12 நபர்கள் இருந்தார்கள். அவர்களிடத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈமானுடைய பிரச்சாரத்தை செய்ததோடு மட்டுமல்லாமல், எனக்கு அல்லாஹ் தஆலா உத்தரவு கொடுக்கக்கூடிய நேரத்திலே நான் உங்களுடைய ஊருக்கு வரக்கூடிய சூழ்நிலை ஏற்படலாம். அந்த நேரத்திலே நீங்கள் உங்களை எப்படி பாதுகாக்கின்றீர்களோ, உங்களுடைய உயிரை, உங்களுடைய உடைமைகளை எப்படி நீங்கள் பாதுகாக்கின்றீர்களோ, அதே போன்று என்னுடைய உயிரை நீங்கள் பாதுகாக்க வேண்டும். இதற்கு நீங்கள் எனக்கு பைஅத் செய்து தர வேண்டும், உடன்படிக்கை செய்து தர வேண்டும் என்பதாக உடன்படிக்கை செய்து கொடுத்தார்கள். அப்படி சொன்னதன் மீது அவர்கள் 12 நபர்கள் ஆனார்கள். அவர்கள் போயிட்டார்கள். மறு வருஷம் வந்தாங்க, 3வது வருஷம் வரும்பொழுது ஈமானுடைய பிரச்சாரம் செய்தார்கள். அங்கிருந்து வந்தவர்கள், இங்கிருந்து போனவர்கள் பிரச்சாரம் செய்து அங்கே பல நபர்கள் ஈமான் கொண்டார்கள். திரும்ப இந்த 3வது காலகட்டத்திலே, 3வது ஆண்டிலே வந்தவர்களிலே மொத்தம் 70 நபர்கள் இருந்தார்கள். 70 நபர்கள் மதீனாவாசிகளிலே முதலாக ஈமான் கொண்டவர்கள். முதல்ல 6 பேர், அப்புறம் 12 பேர், அப்புறம் 70 பேர். இவர்கள் எல்லாம் முந்தியவர்கள் தான். ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேரடியாக பிரச்சாரம் செய்வதற்கு முன்னதாக, மதீனாவுக்கு போவதற்கு முன்னதாகவே
மக்காவில் அவர்கள் இருந்து கொண்டிருந்த காலத்திலே ஈமான் கொண்டு அவர்களை நம்பியவர்கள், அல்லாஹ்வை நம்பி ரசூலை நம்பி அல்லாஹ் ரசூல் சொல்படி நடப்போம் என்பதாக உறுதி எடுத்துக் கொண்டவர்கள் இவர்கள்தான் முந்தி ஈமான் கொண்டவர்கள் மதீனாவாசிகளில். ஆக சாபிகூன அவ்வலூன மினல் முஹாஜிரீன வல் அன்சார், முஹாஜிர்களில் இருந்து அன்சாரில் இருந்து முதலாக ஈமான் கொண்டவர்கள் என்று சொல்லும் பொழுது மக்காவாசிகளில் இவர்கள், மதீனாவாசிகளில் அந்த மனிதர்கள் இவர்கள் எல்லாம். அல்லது மக்காவாசிகளிலும் மதீனாவாசிகளிலும் முந்தி ஈமான் கொண்டவர்கள் என்று சொன்னால் பத்ரு போரிலே கலந்து கொண்டவர்கள் என்பதாக ஒரு கருத்து சொல்லப்பட்டிருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு போன பின்னாலே ஹிஜ்ரி 2வது வருஷம், முதல் வருஷத்துக்கு முடிஞ்சு 2வது வருஷத்துடைய ஆரம்பத்திலே ரமலான் மாதத்திலே பத்ரு போர் நடந்தது. அதிலே 2 சாரார்களும் கலந்து கொண்டார்கள், முஹாஜிர்கள் அன்சாரிகள், மக்காவாசிகள் மதீனாவாசிகள். மதீனாவாசிகள் அதிலே அதிகமாக இருந்தார்கள், 207 நபர்கள் மதீனாவாசிகள், மக்காவாசிகள் 106 பேர், ஆக 313 நபர்கள் பத்ரு போரிலே கலந்து கொண்டார்கள். இப்ப முஹாஜிர் மினல் முஹாஜிரீன வல் அன்சார் என்று சொல்லக்கூடிய அந்த ஆயத்திற்கு இலக்கணமாக 2 சாராரும் பத்ரு போரிலே கலந்து கொண்டதின் காரணமாக அவர்தான் முதலாக இந்த தீனை காப்பதற்காக வேண்டி தங்களுடைய உயிர், பொருள், ஆவி அனைத்தையும் தியாகம் செய்ய முன் வந்தவர்கள். ஆகவே சாபிகூன அவ்வலூன் என்பது பத்ரு போர் உடையவர்களை குறிப்பிடுகின்றது என்பதாக. இன்னொரு கருத்து, முதலாக ஈமானிலே முந்தியவர்கள் அப்படின்னு சொன்னா யாரு 2 கிபிலாவின் பக்கமும் தொழுது இருக்கின்றார்களோ அவர்கள். மக்காவிலே இருக்கும் பொழுதே மேராஜுடைய நேரத்திலேயே தொழுகை கடமையாக்கப்பட்டது. ஆனா ஜமாஅத்தாக தொழுவது கிடையாது, பாங்கு சொல்லுவது கிடையாது, தொழுகை மட்டும் கடமையாக்கப்பட்டிருந்தது மக்காவில் இருக்கும் பொழுது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய 52வது வயதில 53வது வயசுல தான் மதீனாவுக்கு போனாங்க. அப்போ ஒரு வருஷம் சிச்சம் அங்க இருந்திருக்கிறாங்க. அந்த நேரத்தில் பாங்கு கிடையாது, ஜமாஅத்து கிடையாது, தனித்தனியாக அவருடைய இடங்களிலே தொழுது கொண்டிருந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்தார்கள், ஒலு செய்வது எப்படி, தொழுவது எப்படி, ஃபஜ்ர் எப்படி தொழுவது, லுஹர் எப்படி தொழுவது என்றால் சொல்லிக் கொடுத்தார்கள். அந்த முறைப்படி தொழுது கொண்டிருந்தார்கள். மதீனாவுக்கு போகக்கூடிய நேரத்தில் தான் முதலாக குபா என்ற இடத்திலே தங்கியிருந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜமாஅத்தோடு தொழ ஆரம்பித்தார்கள். குபாவிலே 5 நாள் தங்கியிருந்து ஒரு மஸ்ஜிதையும் அங்கே கட்டினார்கள் ஜமாஅத்துடன் தொழுவதற்காக வேண்டி. அந்த மஸ்ஜிதுடைய இடத்துல தான் இப்ப பெரிய மஸ்ஜித் இருக்கின்றது இப்போ குபாவிலே. பிறகு அங்கிருந்து மக்கா அந்த குபா என்ற இடத்திலிருந்து மதீனாவை நோக்கி சென்றார்கள். அது ஒரு ஜும்மாவுடைய நாள். காலை நேரத்திலே புறப்பட்டவர்கள் சற்று தூரம் சென்றவுடன் ஜும்மாவுடைய நேரம் ஆகிவிட்டது. அதனால மதீனாவுக்கு வெளிப்பக்கத்திலேயே பனு சாலிம் என்ற ஒரு கூட்டத்தார் வசிக்கக்கூடிய இடம், அது ஒரு தோட்டம். அந்த தோட்டத்திலே ஜும்மாவுடைய தொழுகையை தொழுதார். அதுதான் இஸ்லாத்திலே முதலான நடந்த ஜும்மாவுடைய தொழுகை. இப்ப இதிலே கலந்து கொண்டவர்கள் இவர்கள் எல்லாம். அதற்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு போனார்கள். மதீனாவிலே குபாவிலும் சரி, அதாவது மக்காவில் இருக்கும் பொழுது சரி, குபாவிலும் சரி, மதீனாவுக்கு போன பின்னால 17 மாதங்கள் வரைக்கும் பைத்துல் முகத்தஸை நோக்கித்தான் தொழுது கொண்டிருந்தார்கள். மதீனாவிலிருந்து வடக்கு பக்கமாக, மக்காவிலிருந்து வடக்கு பக்கமாக நோக்கி தொழுது கொண்டிருந்தார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அங்கேதான் அந்த பைத்துல் முகத்தஸ் இருக்கின்றது, அந்த திசையிலே. பிறகு 17வது மாதத்திலே அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தை சொன்னான், நீங்கள் மஸ்ஜிதுல் ஹராமின் பக்கம், காபாவின் பக்கம் முகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள் தொழுகையிலே என்பது. ஃபவல்லி வஜ்ஹக ஷத்ரல் மஸ்ஜிதுல் ஹராம் என்ற ஆயத்து ஆரம்பத்தில் சூரத்துல் பக்ராவில் விளக்கம் சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த ஆயத்து வரும் வரைக்கும் பைத்துல் முகத்தஸை நோக்கி தொழுது கொண்டிருந்தார்கள். பைத்துல் முகத்தஸை நோக்கி தொழுது கொண்டிருந்தவர்கள் எல்லாம் இந்த சட்டம் வந்த பின்னால் கிபிலாவை நோக்கி, காபாவை நோக்கி தொழ ஆரம்பித்து விட்டார்கள். இப்ப 2 காபாவின் பக்கம் 2 கிபிலாவின் பக்கம் தொழுதவர்களாக அவர்கள் ஆக்கப்பட்டார்கள். அதுக்கு பின்னால இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் ஒரு கிபிலா தான் அவங்களுக்கு கிடைச்சது. இப்ப நமக்கெல்லாம் ஒரு கிபிலா தான். அதுக்கு பின்னால யார் அந்த 17 மாதத்துக்கு பின்னால இஸ்லாத்துல வந்தார்களோ அல்லது பிறந்தார்களோ அவர்கள் எல்லாம் ஒரு கிபிலா உடையவர்கள் தான். அதுக்கு முன்னால உள்ளவங்க எல்லாம் 2 கிபிலா உடையவர்கள், 2 கிபிலாவின் பக்கம் தொழுது இருக்கிறாங்க. அவங்க இவர்களை விட அவர்கள் மிகப்பெரிய பாக்கியம் பெற்றவர்கள். அதனால அவர்களைத்தான் குறிப்பிடுகின்றது என்பதாக சொல்லுகின்றார்கள் வஸ்ஸாபிகூனல் அவ்வலூன என்ற இந்த ஆயத்து. இன்னும் சிலருடைய கருத்தின்படி முந்தியவர்கள், ஈமானிலே முந்தியவர்கள் என்று சொன்னால் ஹிஜ்ரி 6வது வருஷம் உம்ரா செய்வதற்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் 1400 சஹாபாக்களும் மக்காவுக்கு வந்தாங்க. ஹுதைபியா என்ற இடத்திலே அவர்கள் தடுத்து நிறுத்தப்பட்டார்கள். வந்து தங்கிக் கொண்டு உம்ரா செய்வதற்காக மக்காவாசிகளிடத்தில் அனுமதி கேட்டார்கள், உள்ள வரக்கூடாதுன்ட்டாங்க.
அப்ப அந்த இடத்திலேயே இருந்து இஹ்ராமை களைந்து விட்டு திரும்ப சென்று விட்டார்கள். அடுத்த வருஷம் கலா செஞ்சாங்க அந்த உம்ராவை. அந்த இடத்துல ஒரு பெரிய மரம் இருந்தது. அந்த மரத்துக்கு கீழே தான் தங்கி இருந்தார்கள். அந்த இடத்தில் அந்த 1400 சஹாபாக்களிடத்திலும் ஒரு உறுதியான உடன்படிக்கை எடுத்தார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பைஅத்துர் ரிதுவான் என்பதாக அதற்கு சொல்லப்படும். அதாவது பொருத்தம், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்றுத்தரக்கூடிய உடன்படிக்கை என்பதாக சொல்லப்படும். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலும் அந்த உடன்படிக்கை செய்த அந்த சஹாபாக்களை பற்றி, அந்த உடன்படிக்கையை பற்றி சிலாகித்து கூறுகின்றான். லகத் ரலியல்லாஹு அனில் முஃமினீன இத் யுபாயிஊனக தஹ்த ஷஜரதி ஃபஅலிம மா ஃபீ குலூபிஹிம் ஃபஅன்ஸல ஸகீனத அலைஹிம் வஅஸாபஹும் ஃபத்ஹன் கரீபா என்ற இந்த ஆயத்து அந்த உடன்படிக்கை சம்பந்தமாக இறக்கப்பட்டது. லகத் ரலியல்லாஹு அனில் முஃமினீன், மூமின்களை அல்லாஹ் தஆலா திருப்தி கொண்டான், பொருந்திக் கொண்டான் என்ற அந்த ஆயத்துடைய தொடரிலே அவர்களை சிலாகித்து கூறி அல்லாஹ்வுடைய சகீனத், அவருடைய அல்லாஹ்வுடைய நிம்மதி, அல்லாஹ்வுடைய கருணை அவர்கள் மீது உண்டு என்று அல்லாஹ் தஆலா அவர்களை பற்றி பாராட்டி தன்னுடைய திரு பொருத்தம், தன்னுடைய கிருபை, தன்னுடைய நிம்மதி இவை எல்லாம் அவர்களுக்கு கிடைக்கும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார். இவர்கள்தான் அந்த அஸ்ஸாபிகூனல் அவ்வலூன் என்று சொல்லக்கூடியவர்கள் என்பதாக ஒரு கருத்து குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அல்லது பொதுவாக யார் யாரெல்லாம் ஆரம்பத்திலே ஈமான் கொண்டார்களோ அவர்கள் எல்லாம், யார் யார் முஹாஜிரீன்கள் அன்சாரிகள் இல்லை, மக்கா மதீனாவாசிகள் யார் யாரெல்லாம் ஈமான் கொண்டிருக்கின்றார்களோ அவர்கள் எல்லாம். பிந்தியவர்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் இஸ்லாத்திற்கு ஒரு வெற்றி கிடைத்த பின்னால், அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு போன பின்னால ஆரம்பத்தில் பத்ர் போர், பிறகு உஹது போர், அதற்கு அடுத்ததாக சில போர்கள் நடைபெற்றன. இந்த காலகட்டங்களில் எல்லாம் மிகப்பெரிய சிரமங்கள் ஏற்பட்டன. உஹது போரிலே மிகப்பெரிய சிரமம், அதற்கு பிறகு மிகப்பெரிய சிரமம், அதற்கு பிறகு அடுத்த கஷ்டம், இப்படி எல்லாம் பல கஷ்டங்கள் ஏற்பட்டன. மக்கா வெற்றி ஹிஜ்ரி 8வது வருஷம் வரைக்கும் ரொம்ப பெரிய சிரமங்கள் இருந்தன. மக்கா வெற்றிக்கு பின்னால இஸ்லாமுக்கு ஒரு பெரிய வலிமை ஏற்பட்டு விட்டது. இந்த மக்கா வெற்றிக்கு முன்னாலே இஸ்லாத்திற்கு வந்தவர்கள் எல்லாம், ஈமான் கொண்டவர்கள் எல்லாம் முந்தியவர்கள், அதற்கு பின்னாலே உள்ளவர்கள் எல்லாம் பிந்தியவர்கள் என்பதாக பொருளாகும். ஆனா எப்படி இருந்தாலும் சரி, சஹாபாக்கள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக எல்லோரும் அல்லாஹ் தஆலாவுடைய அருளுக்குரியவர்கள் தான். முந்தியவர்களுக்கு தனிப்பட்ட சில சிறப்புகள் உண்டு என்பதை அல்லாஹ் தஆலா இங்கே சொல்லி காட்டுகின்றார். வேறொரு இடத்துல அல்லாஹ் தஆலா சொல்லும்போது முன்னால வந்திருக்கின்ற அந்த ஆயத்து வந்திருக்கின்றது. அதாவது ஆரம்ப காலகட்டத்திலே போருக்காக வேண்டி தங்களுடைய பொருளையும் உயிரையும் செலவு செய்தவர்கள், அவர்கள் பிந்தியவர்களை விட மிகச் சிறப்பானவர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு, வகுல்லம் வஅதல்லாஹுல் ஹுஸ்னா, எப்படி இருந்தாலும் சரி எல்லோருக்கும் அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தை வாக்களித்துள்ளான் என்பதாக குறிப்பிடுகின்றார். எல்லாருக்குமே சொர்க்கம் உண்டு என்பதாக அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றார். அதாவது முந்திய ஈமான் கொண்டு பொருளை செலவு செய்தவர்கள், அதற்காக தங்களுடைய உயிரை செலவு செய்தவர்கள், தியாகம் செய்தவர்கள், இவர்கள் சிறப்பானவர்கள் என்று அல்லாஹ் தஆலா ஃபضل அல்லாஹுல் முஜாஹிதீன் அலல் காயிதீன் முஜாஹிதீன் என்பதாக வார்த்தை சொல்லிவிட்டு, குல்லன் வஅதல்லாஹுல் ஹுஸ்னா, அல்லாஹ் தஆலா எல்லாருக்குமே அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தை வாக்களித்துள்ளான் என்பதாக சொல்லப்படக்கூடிய அந்த ஆயத்திலே பொதுவாக சஹாபாக்கள் எல்லாம் சிறப்பானவர்கள் தான். ஆனா முந்தியவர்களுக்கு சில கூடுதலான சிறப்புகள் உண்டு என்பதை அல்லாஹ் அந்த ஆயத்திலே குறிப்பிடுகின்றார். அடுத்ததாக இந்த ஆயத்திலே அல்லாஹ் தஆலா தெரியப்படுத்துவது, வஸ்ஸாபிகூனல் அவ்வலூன மினல் முஹாஜிரீன வல் அன்சார் வல்லதீன தபஊஹும் பிஇஹ்சான், அவர்களை பின்பற்றியவர்கள், நற்செயல்களின் மூலமாக அவர்களை பின்பற்றியவர்கள் என்பதாக சொல்லுகின்றார். இந்த பின்பற்றியவர்கள் யார் என்பதை பற்றியும் கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றன. பொதுவாக முந்தியவர்கள் யார், ஈமானிலே முந்தியவர்கள் முக்கியமான சஹாபாக்கள் என்று வைத்துக் கொண்டால், உதாரணமாக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு போன்றவர்கள், அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு போன்றவர்கள். ஏன்னா அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு தஆலா ஆரம்ப காலத்திலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு, பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஆரம்பத்திலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அந்த எதிரிகளின் மூலமாக மிகப்பெரிய துன்பங்களை எல்லாம் அனுபவித்தார்கள். அம்மார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அவர்களுடைய ஈமானை விட்டுவிடுமாறு அந்த குறைஷியர்கள், அபூஜஹல் போன்ற தலைவர்கள் எல்லாம் வற்புறுத்தி, நான் ஈமானை விட முடியாது, என்னுடைய உயிர் போனாலும் சரி என்பதாக சொல்லி, கடைசியாக அம்மார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை 2 கால்களையும், ஒரு காலை ஒரு ஒட்டகத்திலே கட்டி, இன்னொரு காலை இன்னொரு ஒட்டகத்திலே கட்டி, இந்த ஒட்டகத்தை இந்த பக்கமாக, இன்னொரு ஒட்டகத்தை இந்த பக்கமாக அவர்கள் விரட்டினார்கள்.
அவர்களுடைய உடல் முழுவதும் 2 கூறாக 2 துண்டாக பிளந்தது என்பதாக சரித்திரத்திலே நாம் பார்க்கின்றோம். எப்படி இருந்தாலும் என்னுடைய ஈமானை நான் விட முடியாது என்பதாக சொன்னார். அதற்கு அடுத்ததாக அவருடைய மனைவியார் சுமையா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கொண்டு வரப்பட்டார்கள். ஈமானை விட்டு விடுகின்றாயா, இல்லை உன்னை நான் கொலை செய்யட்டுமா, நாங்கள் கொலை செய்யட்டுமா என்பதாக, நீ எதை செய்தாலும் சரி என்னுடைய ஈமானை நான் விட முடியாது என்பதாக சொல்லி ஹஜ்ரத் சுமையா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் மிகப்பெரிய துன்பத்திற்கு இலக்காகப்பட்டார்கள். கடைசியாக அந்த கயவர்கள் ஒரு ஈட்டியின் மூலமாக அவர்களை கீழே படுக்க வைத்து ஈட்டியின் மூலமாக அவருடைய மர்மஸ்தானத்திலே வேகமாக குத்தி அவர்களை கிழித்து அவர்களுடைய உயிரை போக்கிறார்கள் என்பதாக வரலாறு. இவர்கள் எல்லாம் முந்தி ஈமான் கொண்டவர்கள். இவர்கள் இஸ்லாத்திற்காக வேண்டி தங்களுடைய உயிரை மிக துச்சமாக மதித்து அல்லாஹ் தஆலாவுடைய தீன் தங்களுக்கு வேண்டும், அல்லாஹ்வுடைய விருப்பம் வேண்டும், அல்லாஹ்வுடைய திருப்தி வேண்டும் என்பதற்காக வேண்டி தங்களுடைய உயிரையும் பொருளையும் தியாகம் செய்தவர்கள் இவர்கள். இவர்களுக்கு அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய பதவியை வைத்திருக்கின்றார். இவர்களை யார் பின்பற்றுகின்றார்களோ சஹாபாக்களிலே பின்பற்றக்கூடியவர்கள். அப்படி பின்பற்றும் பொழுது அபூபக்கரை ஒருவர் பின்பற்றுகின்றார், உமரை பின்பற்றுகின்றார், அலியை பின்பற்றுகின்றார் என்று சொன்னால் அவர்களுடைய நற்செயல்களிலே அவரை யார் பின்பற்றினார்களோ அவர்களுக்கும் அல்லாஹ் தஆலாவுடைய திருப்தி உண்டு. ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹும் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றார் என்று விளக்கம் தரப்பட்டிருக்கின்றது. அல்லது பொதுவாக வஸ்ஸாபிகூன அல்-அவ்வலூன மினல் முஹாஜிரின வல் அன்சார் என்ற ஆயத்திற்கு பொதுவாக சஹாபாக்கள், மக்காவாசிகள், மதீனாவாசிகள் எந்த சஹாபாக்களாக இருந்தாலும் சரி, இவர்கள் எல்லாம் இப்பொழுது நாம் இந்த காலத்தில் வைத்துக் கொள்வோம், அல்லது நமக்கு முந்திய காலம் அல்லது நமக்கு பிந்திய காலம் எப்படி வைத்துக் கொண்டாலும் சரி, முதலாக ஈமான் கொண்டவர்கள் அந்த சஹாபாக்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து ஈமான் கொண்டு அங்கே தங்களுடைய எல்லா தியாகங்களையும் கொடுத்தார்களே இஸ்லாத்திற்காக வேண்டி அவர்கள் முந்தியவர்கள். பிந்தி வந்தவர்கள் யார் அவர்களை பின்பற்றுகின்றார்களோ அவர்களுக்கும் இதே தன்மை உண்டு. இப்ப நமக்கும் அதே மாதிரி இங்க வல்லதீன தபஊஹும் பி இஹ்சான் என்று சொன்னால் நற்செயல்களின் மூலமாக அவர்களை பின்பற்றியவர்கள் என்று சொல்லும் பொழுது நாமும் அதிலே சேரலாம், நமக்கு பின்னால் வரக்கூடியவர்களும் சேரலாம். சஹாபாக்களை பின்பற்றக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் தஆலா இங்கே சொர்க்கம் உண்டு, அல்லாஹ் தஆலாவுடைய திருப்தி உண்டு என்பதாக சொல்லுகின்றான். இப்ப பின்பற்றுதல் என்று சொன்னால் எப்படி பின்பற்ற வேண்டும்? பி இஹ்சான். அதற்கு தான் நிபந்தனை இடுகின்றான் அல்லாஹ் தஆலா, பி இஹ்சான், நற்செயலின் மூலமாக பின்பற்ற வேண்டும் என்பதாக. சஹாபாக்கள் எப்படி எந்த முறையிலே தங்களுடைய செயல்களை அமைத்துக் கொண்டார்களோ அதே முறையிலே நம்முடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொண்டால் அவர்களுக்கும் அல்லாஹ் தஆலாவுடைய திருப்தி உண்டு, சொர்க்கம் உண்டு என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான் என்பதாக விளக்கப்பட்டிருக்கின்றது. இதுல சஹாபாக்களுடைய மிகப்பெரிய சிறப்பை அல்லாஹ் தஆலா விளக்குகின்றான். சஹாபாக்கள் எப்படிப்பட்டவர்கள், அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா எவ்வளவு பெரிய மரியாதை கொடுக்கின்றான் என்பதை அல்லாஹ் விளக்குகின்றான். ஏன்னா ரலியல்லாஹு அன்ஹும், அல்லாஹ் தஆலா அவர்களை திருப்தி கொண்டு விட்டான் என்பதாக சொல்லுகின்றான். அல்லாஹ்வுடைய ரிலா என்ற திருப்தி, பொருத்தம் ஒரு மனிதனுக்கு கிடைப்பது இருக்கின்றதே, அது உலகத்தில் உள்ள எல்லா பொருளை விட, எல்லா சுகங்களை விட, எல்லா சொத்துக்களை விட, எல்லா செல்வங்களை விட மிகப்பெரியது. சஹாபாக்களுக்கு அல்லாஹ் தஆலா வாக்களிக்கின்றான், என்னுடைய திருப்தி உங்களுக்கு உண்டு, என்னுடைய ரிலா உண்டு என்று சொல்லுகின்றான். நான் அல்லாஹ் தஆலா முன்னாலும் சொல்லியிருக்கிறோம், அல்லாஹ் தஆலாவை பற்றி நாம் சொல்லும் போது அக்பர், அவன் மிகப்பெரியவன் என்பதாக சொல்லுகிறான். அவனை விட பெரிய பொருள் வேறு எதுவுமே கிடையாது என்பதாக. அல்லாஹ் அக்பர் என்று சொன்னால் அல்லாஹ் மிகப்பெரியவன், மிகப்பெரியவன் என்று சொன்னால் அவனை விட பெரியவன் யாருமே இல்லை. அதே போன்று அல்லாஹ்விடத்திலிருந்து கிடைக்கக்கூடிய திருப்தி, அவருடைய திரு பொருத்தம், அதுவும் பெருசு, அதை விட பெருசு வேறு எதுவும் கிடையாது. அதனால ரிதுவானும் மினல்லாஹி அக்பர், அல்லாஹு அக்பர், ரிதுவானும் மினல்லாஹி அக்பர், அல்லாஹ்விலிருந்து கிடைக்கப்பெறக்கூடிய திரு பொருத்தம் அதுவும் அக்பர், மிகப்பெரியது, அதை விட பெருசு வேறு எதுவும் கிடையாது. அதை யாருக்கு கொடுத்தான்? இந்த சஹாபாக்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்ததாக இந்த ஆயத்தில் ரலியல்லாஹு அன்ஹும், ரலியல்லாஹு அன்ஹும், அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டான். ஏன் பொருந்தி கொண்டான் தெரியுமா? அதுக்கு காரணமாக அல்லாஹ் தஆலா அடுத்த வாசகத்தை சொல்லுகின்றான், வரலு அன்ஹு, அவர்கள் அவனை பொருந்தி கொண்டார்கள். இங்க இப்படி விளங்கணும், அல்லாஹுவை இவர்கள் பொருந்தி கொண்டார்கள், ஆகவே அல்லாஹ் இவர்களை பொருந்தி கொண்டார். அல்லாஹுவை இவர்கள் பொருந்தி கொண்டார்கள் அப்படின்னு சொன்னா என்ன கருத்து? அல்லாஹுவை பொருந்தி கொண்டார்கள் அப்படிங்கும் போது ரது அன்ஹு, அல்லாஹுவை அவர்கள் பொருந்தி கொண்டார்கள் என்று சொன்னால் அல்லாஹ் எதையெல்லாம் சொல்லுகின்றானோ அப்படியே நாங்கள் நடப்போம் என்று தங்களுடைய வாழ்க்கை அமைத்துக் கொண்டார்கள். அல்லாஹ் எப்படி சொல்லுகின்றானோ அப்படியே நடப்போம் என்று சொன்னால், அல்லாஹ் எப்படி சொன்னான், யார் மூலமாக சொல்லுவான்? ஒன்று வேதத்தின் மூலமாக, இன்னொன்று அவனுடைய ரசூலின் மூலமாக. நேரடியா சொல்ல மாட்டான் அல்லாஹ் தஆலா. யாருக்காவது நேரடியா சொல்லியிருக்கானா? நேரடியா அல்லாஹ் சொல்ல மாட்டான்.
வேதத்தின் மூலமாக சொல்ல வேண்டும் அல்லது நம்முடைய ரசூலின் மூலமாக சொல்ல வேண்டும். இரண்டின் மூலமாக நமக்கு கட்டளைகளை சொல்லி இருக்கின்றான். அந்த கட்டளைகளை யார் முழுமையாக நிறைவேற்றுகின்றார்களோ, வேதத்திலே உள்ள கட்டளைகள், அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன கட்டளைகள் ஆகியவற்றை முழு மனத்தோடு முழுமையாக யார் நிறைவேற்றுகின்றார்களோ அவர்கள் எல்லாம் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டார்கள். அந்த பொருத்தம் வந்துவிட்டால் அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொள்ளுகின்றான் என்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. முன்னால ஒரு வாசகம் சொல்லி இருக்கிறேன். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா சொன்னான், யா மூசா குன்லி கமா துரீத் அகுன் லக கமா குன்லி கமா உரீத் அகுன் லக கமா துரீத். மூசாவே, நான் விரும்பியதை போன்று எனக்கு நீ ஆகிடுவாயாக. நான் எப்படி விரும்புகின்றேனோ அதே போன்று நீ ஆயிடு. அகுன் லக கமா துரீத். பிறகு நீ விரும்பியதை போன்று நான் உனக்கு ஆகிவிடுகின்றேன். அதாவது நான் சொல்றதெல்லாம் முதல்ல நீ கேளு, கேட்டேன்னா அப்புறம் நீ சொல்றதெல்லாம் நான் கேட்பேன் அப்படின்னு சொல்றான் அல்லாஹ். அப்படின்னு அர்த்தம் இருக்கு இல்லையா? அல்லாஹ் சொல்றதெல்லாம் ஒரு மனிதன் கேட்டு வாழ்ந்தால் நம்ம என்ன சொல்றோமோ அதெல்லாம் அல்லாஹ் கேட்போம். மழை பெய்யணும் அப்படின்னு சொன்னா மழை பெய்யும், மழை வேணான்னு சொன்னா மழை நின்றும். எனக்கு என்னது வேணும் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் கொடுப்பான், இது வேணான்னு சொன்னா கொடுக்க மாட்டான். யார் யாருக்கு யார் என்ன துஆ செய்கின்றோமோ அதையெல்லாம் அல்லாஹ் தஆலா கொடுப்பான். இதெல்லாம் அல்லாஹ் தஆலாவிடத்திலிருந்து மனிதனுக்கு கிடைக்கப்பெறுவது. எப்போ கிடைக்கப்பெறும்? அல்லாஹ் சொல்லுவதையும் ரசூல் சொல்லுவதையும் முழுமையாக கேட்டு தன்னை அர்ப்பணித்துக் கொண்டால் அப்படின்னார். அதே போல ரலியல்லாஹு அன்ஹு வ ரது அன்ஹு என்ற ஆயத்தை அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான் சஹாபாக்களை பற்றி. அவர்கள் அல்லாஹ் சொன்னதை எல்லாம் கேட்டார்கள். அதனால அவர்கள் அல்லாஹ்விடத்துல எது கேட்டாங்களோ அதெல்லாம் தந்தாங்க. என்ன கேட்டாங்க? அவங்க ஆகிரத்தில மறுமையுடைய வாழ்க்கையில நல்ல தரஜாக்கள் வேண்டும், உன்னுடைய திருப்தி வேண்டும் என்று கேட்டாலும் அதை கொடுத்துட்டான் அல்லாஹ் தஆலா. கேட்டாங்க, அவங்க துனியாவை கேட்கவே இல்லை, அதனால கொடுக்கல. அவங்களுடைய வாழ்க்கை நிம்மதியாக இருந்தது. ஆகிரத்துடைய வாழ்க்கை மிகச் சிறப்பாக அல்லாஹ் தஆலா அமைத்து கொடுத்து விட்டானது. பாருங்க, முன்னால ஒரு விஷயம் சொல்லி இருக்கிறோம். இதே இந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுனைன் போரின் போது, ஹுனைன் யுத்தத்தின் போது நிறைய அந்த எதிரிகளிடத்திலிருந்து கனிமத்துடைய அந்த பொருள் கிடைத்தது, போர் பொருள் கிடைத்தது. அதையெல்லாம் மக்காவாசிகள்ல புதுசா ஈமான் கொண்டவர்கள், இப்பதான் ஈமான் வந்திருக்கிறாங்க, ஒரு மாசம் கூட ஆகல, ஒரு 10 நாள் கூட ஆகல, அவர்களுக்கெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய பங்கு போட்டு கொடுத்தாங்க. நீண்ட நாளாக ஈமான்ல இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய தங்களை தியாகம் செய்த நிறைய போர்களிலே கலந்து கொண்ட பல சஹாபாக்களுக்கு, மதீனாவாசிகளுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்கல, இவங்களுக்கே கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்ப அந்த சஹாபாக்கள், மதீனாவாசிகள்ல உள்ள சில சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கெல்லாம் கொடுக்காம விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி குறை சொன்னாங்க. பல இடத்தில் சொல்லிக் கொண்டிருந்தாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீதியா நடந்துக்கல அப்படின்னு. அவர்களை கூப்பிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் அல்லாஹ்வுடைய ரசூலாகிய நான் நீதியாக நடக்கவில்லை என்று சொன்னா உலகத்தில் எவன் தான் நீதியாக நடப்பான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு சொன்னாங்க, நான் ஒரு சாராருக்கு கொடுக்கின்றேன், ஒரு சாராருக்கு கொடுக்காமல் இருக்கின்றேன் என்று சொன்னால் அதுதான் நியதி. ஏன்னா அல்லாஹ் தஆலாவுடைய கட்டளை படிக்க நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். அதுதான் உங்களுக்கு நான் கொடுக்காமல் இருப்பது உங்களுக்கு வருத்தமாக இருக்கலாம். ஆனால் அதே நேரத்தில் இந்த மனிதர்கள் எல்லாம், அதாவது மக்காவாசிகளாய் மனிதர்கள் எல்லாம் இந்த பொருள்கள், கனிமத்துடைய பொருள்களை எல்லாம் கொண்டு போய் அவர்கள் தங்களுடைய இந்த உலகத்தினுடைய சுகத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்திலே உங்களுக்கு அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வுடைய ரசூலை நீங்கள் கொண்டு போய், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போனாங்க. யார் கொண்டு போனா? அந்த அன்சாரிகள் கொண்டு போனாங்க. அவங்க ஒப்பந்தம் செய்தது, உடன்படிக்கை செய்து கொடுத்ததின் காரணமாக, உறுதி அளித்ததின் காரணமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க போனாங்க. உங்களுக்கு அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் இருப்பது உங்களுக்கு திருப்தி தரவில்லையா என்பதாக கேட்டார்கள். அந்த சஹாபாக்கள் உடனே அவங்களுக்கு மனம் இலகியது, தங்களுடைய தவறை சொன்னது தப்பு என்பதாக உணர்ந்தார்கள். யா ரசூலல்லாஹ், நாங்கள் பொருந்திக் கொண்டோம், அல்லாஹ் எங்களிடத்தில் இருப்பதையும் அல்லாஹ்வுடைய ரசூல் எங்களிடத்தில் இருப்பதையும் பொருந்திக் கொண்டோம், இந்த துனியாவுடைய பொருள் எங்களுக்கு தேவையில்லை என்பதாக சொன்னார்கள் என்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அப்படி அல்லாஹ்வை பொருந்திக் கொள்வது, ரசூலை பொருந்திக் கொள்வது என்று சொன்னால் என்ன அர்த்தம்? அல்லாஹ் ரசூலும் எந்த சட்டத்தை சொல்லுகின்றார்களோ அதன்படி நடப்பது என்பதாக பொருள். அதை நாம் இங்கே விளங்க வேண்டும். அதனால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் எல்லாரையுமே பிரியம் வைக்க வேண்டும். அது மக்காவாசிகளா இருந்தாலும் சரி, மதீனாவாசிகளா இருந்தாலும் சரி, எல்லாரையும் பிரியம் வைக்க வேண்டும். சஹாபாக்களை பிரியம் வைப்பது ஈமானுடைய அடையாளத்தை சார்ந்தது. என்னிடத்தில் ஈமான் இருக்கின்றது என்பதற்கு சஹாபாக்களை பிரியம் வைப்பது ஒரு அடையாளம். இன்னொரு ஹதீஸில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஆயத்துல் ஈமான் ஹுப்புல் அன்சார்.
ஈமானுடைய அடையாளம் அன்சாரிகளை பிரியப்படுவது, அதாவது மதீனாவாசிகளை பிரியம் வைப்பது. ஆயத்துன் நிஃபாகி புகுதுல் அன்சார், முனாஃபிக் தனத்துடைய அடையாளம் மதீனாவாசிகளை வெறுப்பது. மன் அஹப்பல் அன்சார் அஹப்பஹுல்லாஹு ஹீன யல்காஹு, எவர் அன்சாரிகளை விரும்புகின்றாரோ அவரை அல்லாஹ் தஆலா விரும்புகின்றான், அவர்கள் அவனை சந்திக்கும் நாளையில், கியாமத் நாளையில் அல்லாஹ் தஆலா இவர்களை விரும்புவான் என்று சொல்லிவிட்டு அல்லாஹு மக்ஃபிர் லில் அன்சார், யா அல்லாஹ் அன்சாரிகளுக்கு மதீனாவாசிகளுக்கு நீ மன்னிப்பளிப்பாயாக. வலி அப்னாஇல் அன்சார், அன்சாரிகளுடைய மக்களுக்கும் நீ மன்னிப்பு வழங்குவாயாக. வலி இஸ்ஸாஇல் அன்சார், அன்சாரிகளுடைய பெண்களுக்கும் நீ மன்னிப்பு வழங்குவாயாக. வலி இஸ்ஸாஇ அப்னாஇல் அன்சார், அன்சாரிகளுடைய மக்களுடைய பெண்களுக்கும் நீ மன்னிப்பு வழங்குவாயாக. வலி நிசாஇ அப்னாஇ அப்னாஇல் அன்சார், அன்சாரிகளுடைய மக்களுடைய பெண்களுக்கும் நீ மன்னிப்பு வழங்குவாயாக. எல்லாம் அந்த சந்ததி அனைவருக்குமே நீ மன்னிப்பை தருவாயாக என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தார்கள் என்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இந்த ஆயத்தின் மூலமாக சஹாபாக்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய திரு பொருத்தத்திற்கு உரியவர்களாக ஆக்கப்பட்டு இருக்கின்றார்கள். அதன் காரணமாக ஜன்னத்திற்குரியவர்கள் அவர்கள் ஆகிவிட்டார்கள் என்ற கருத்தையும் அல்லாஹ் தஆலா தெரியப்படுத்துகின்றார். ரலு அன்ஹு வ அத்தலஹும் ஜன்னாத்தின் தஜ்ரி, அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா சொர்க்க சோலைகளை உரியதாக ஆக்கி வைத்திருக்கின்றான், தயார் செய்து வைத்து விட்டான். சொர்க்கத்தை தயார் செய்து வைத்து விட்டான். அந்த தோட்டங்கள், சொர்க்க தோட்டங்கள் எப்படி இருக்கும்? தஜ்ரி மின் தஜ்ரி தஹ்தஹல் அன்ஹார், அதற்கு அருகிலே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும், பக்கத்திலே ஆறு ஓடிக்கொண்டிருக்கும், 4 விதமான ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். முன்னால சொல்லி இருக்கிறோம். ஹாலிதீன ஃபீஹா அபதா, என்றென்றும் நிரந்தரமாக அந்த சொர்க்கத்திலே அவர்கள் தங்கிடும், அதை விட்டு வெளியே வரவே மாட்டாங்க. அதுக்கு பின்னால வாழ்க்கை வேறு வாழ்க்கை கிடையாது, சொர்க்கத்தினுடைய வாழ்க்கை தான். யாருக்கு இது கிடைத்து விட்டதோ அதுதான் மகத்தான வெற்றி என்பதையும் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். இங்கே சஹாபாக்களை பற்றி நாம் அவருடைய சிறப்புகளை, அவருடைய உயர்வான நிலைகளை விளங்கி அவருடைய வழியிலே செல்வதற்குரிய ஒரு முயற்சியை மேற்கொள்ள வேண்டும் என்பதையும் அல்லாஹ் தஆலா தெரியப்படுத்துகின்றான். ஏன்னா சஹாபாக்கள் இல்லை என்று சொன்னால் இந்த மார்க்கம் இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம். அதனால் அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தில் அவர்களை பற்றி குறிப்பிட்டு அவர்களை பின்பற்றி செல்பவர்களுக்கும் இதே மாதிரி அல்லாஹ்வுடைய திரு பொருத்தமும் துஆவும் உண்டு, சொர்க்கமும் உண்டு என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலேயே பல இடங்களிலே சஹாபாக்களை பற்றி ஏராளமான இடங்களிலே அவர்களுடைய சிறப்புகளை சொல்லுகின்றான். ஆரம்பத்தில் சூரத்துல் பக்ராவில் ஒரு ஆயத் சொல்லப்பட்டது, ஃபைன் ஆமனு பிமிஸ்லி மா ஆமன்தும் பிஹி ஃபகத் இஹ்ததவ் என்பதாக. அதாவது முனாஃபிகீன்களுக்கு அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், அவர்கள் அந்த முனாஃபிகீன்கள் நீங்கள் ஈமான் கொண்டதை போன்று அவர்கள் ஈமான் கொண்டால், முனாஃபிகீன்களையும் வைத்துக் கொள்ளலாம் அல்லது அந்த மக்காவாசிகளாக காபிர்களையும் சொல்லலாம். நீங்கள் ஈமான் கொண்டதை போன்று அவர்கள் ஈமான் கொண்டால் அவர்கள் நேர்வழி பெற்று விடுவார்கள் என்று குறிப்பிடுகின்றான். நீங்கள் அப்படிங்கிறது சஹாபாக்களை குறித்து அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். அப்ப சஹாபாக்களுடைய ஈமான் அல்லாஹ் தஆலாவிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்பதாக பொருளாகும். அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொண்டு விட்டான். அதன் காரணமாக அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், நீங்கள் ஈமான் கொண்டதை போன்று அவர்கள் ஈமான் கொண்டால், உங்க ஈமான போன்று அவர்கள் ஈமானுடைய ஆகிவிட்டால் அப்படின்னு சொன்னா உங்களுடைய ஈமானை அல்லாஹ் தஆலா பாராட்டுவதாக அர்த்தம். அதாவது சஹாபாக்களுடைய ஈமான். குன்தும் ஹைர உம்மத்தின் உக்ரிஜத் லின்னாஸ், இந்த ஆயத்து முன்னால வந்திருக்கு, சொல்லிருக்கு, விளக்கம் சொல்லிருக்கு சூரத்து நிசாவில். நீங்கள் மனிதர்களுக்காக வேண்டி வெளியாக்கப்பட்ட, தோற்றுவிக்கப்பட்ட மனிதர்களை சமுதாயத்திலேயே மிகச் சிறந்தவர்கள் என்று சஹாபாக்களை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றார். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இந்த ஆயத்திற்கு விளக்கம் தரும் பொழுது, சஹாபாக்களே உங்களை குறித்துத்தான் அல்லாஹ் தஆலா இதனை சொல்லுகின்றான் என்பதாக குறிப்பிடுகின்றார்கள். சமுதாயத்திலேயே எத்தனை சமுதாயம் உலகத்திலே வந்ததோ இனிமேல் வரவு இருக்கின்றதோ அத்தனையிலே மிகச் சிறந்தவர்கள் நீங்கள் என்பதாக குறிப்பிடுகின்றனர். ஆனால் அதற்கு காரணத்தை சொல்லுகின்றான், தஅமுரூன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர், நீங்கள் நல்லவற்றை ஏவுகின்றீர்கள், தீயவற்றை விட்டு மக்களை தடுக்கின்றீர்கள் என்ற காரணத்தினால். அது காரணம் இருக்கு. சிறந்த உம்மத்தினராக இருப்பதற்கு காரணம், சிறந்த மனிதர்களாக இருப்பதற்கு காரணம், நல்லதை மற்றவர்களுக்கு சொல்லுவது, தீமையை விட்டு மற்றவர்களை தடுப்பது, இந்த தன்மை இருக்க வேண்டும். இன்னொரு இடத்துல அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான் சூரத்து தௌபாவிலே, லகத் தாபல்லாஹு அலன் நபிய்யி வல் முஹாஜிரின வல் அன்சாரி அல்லதீன தபஉ ஃபீ ஸாஅத்தில் உஸ்ரத்தி. முன்னால அந்த ஆயத்துல சூரத்து தௌபாவிலே இதிலே வந்தது. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், முஹாஜிர்கள் அன்சார்களின் மீதும், அவர்களை பின்பற்றியவர்களின் மீதும் அல்லாஹ் தஆலா தௌபாவை ஏற்றுக்கொண்டான் என்பதாக, அதாவது அவர்களுடைய பாவத்தை மன்னித்து விட்டான் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றார். மிக கடுமையான ஒரு சூழ்நிலையிலே அவர்கள் போருக்கு சென்றார்கள். அதன் காரணமாக அல்லாஹ் தஆலா எல்லா பாவங்களையும் மன்னித்து விட்டதாக தபூக் போரில் நிகழ்ந்த விஷயத்தை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான்.
லகத் ரலியல்லாஹு அனில் முஃமினீன் முதல்ல சொன்னோம். அந்த மரத்துக்கு கீழே ஒப்பந்தம் செய்த நேரத்தில் ஹுதைபியாவுடைய இடத்துல அவர்களுக்கு அல்லாஹ் தஆலாவுடைய திரு பொருத்தம் உண்டு என்று சொல்லி அல்லாஹ் தஆலா அவருடைய சிறப்பை தெரிவிக்கின்றான். அதே மாதிரி இந்த ஆயத்திலும் அல்லாஹ் தஆலா தெரியப்படுத்துகின்றான். இப்படி நிறைய ஆயத் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் வல்லதீன மஅஹு அஷித்தாஉ அலல் குஃபாரி ருஹமாஉ பைனஹும் என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஆயத்திலே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர், வல்லதீன மஅஹு அஷித்தாஉ அலல் குஃபார் அவருடன் இருக்கக்கூடியவர்கள் சஹாபாக்கள், அவர்கள் காபிர்கள் மீது மிக கடுமையானவர்களாகவும் தங்களுக்கு மத்தியிலே பாசம் உள்ளவர்களாகவும் இருப்பார்கள் என்று அவருடைய சிபாத்துகளை அல்லாஹ் தஆலா தெரியப்படுத்துகின்றார். அதுல ஏராளமான விளக்கங்களை அல்லாஹ் தஆலா அந்த ஆயத்துடைய ஒரு ஆயத்துடைய தொடரில் நிறைய சொல்லி காட்டுகின்றான். இப்படி குர்ஆனிலே ஏராளமான ஆயத்துகள் சஹாபாக்களுடைய சிறப்புகளை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கின்றதுங்க. அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஹதீஸ்களிலே ஸல்லல்லாஹு அலைஹி சஹாபாக்களுடைய சிறப்புகள் நிறைய சொல்லப்பட்டிருக்கின்றது. ஒரு சிலவற்றை நாம் தெரிந்து கொள்வது மிக நல்லது. முன்னாலும் சொல்லி இருக்கிறோம். இருந்தாலும் சஹாபாக்கள் எவ்வளவு நமக்கு தேவைப்படுகின்றார்கள், சஹாபாக்களுடைய உயர்வான நிலையை நாம் எப்படி விளங்க வேண்டும் என்பதற்காக இந்த விளக்கங்கள் சொல்லப்படுகின்றன. அந்த ஹதீஸ்கள் எல்லாம் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. அக்ரிமு அஸ்ஹாபி ஃபஇன்னஹும் கியாருக்கும், என்னுடைய சஹாபாக்களுக்கு நீங்கள் மரியாதை கொடுங்கள், அவர்களை கண்ணியப்படுத்துங்கள். பொதுவா சஹாபாக்களுடைய யாருடைய பேரை கேட்டாலும் அபூபக்கர், உமர், உஸ்மான் யாருடைய பேரை கேட்டாலும் சரி, அல்லது சின்ன சஹாபி சாதாரண ஒரு சஹாபி என்று இருந்தால் அவர்களை மரியாதைப்படுத்துவத முதல் நிலை என்று சொன்னால் ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்ல வேண்டும். அவர்களை அல்லாஹ் தஆலா பொருந்திக் கொள்வானாக என்று சொல்ல வேண்டும். எப்படி அல்லாஹ்வுடைய பெயரை கேட்டால் என்ன சொல்லணும்? அல்லாஹ்வுடைய பெயரை கேட்டா என்ன சொல்லணும்? ஒருத்தர் ஒன்னும் சொல்றதே இல்லை. இப்போ எல்லாம் விட்டு போச்சு. ரசூலுல்லாஹ்வுடைய பெயரை கேட்டா ஸலவாத் சொல்றதே கிடையாது. இப்போ அல்லாஹ்வுடைய பெயர் இது அந்த காலத்துல நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எல்லாம் சொல்லி கொடுத்து எல்லாருமே சொல்லுவாங்க. வீட்டுல பெற்றோர் குழந்தைகளுக்கு சொல்லித் தருவார்கள். பொதுவாக ஆலிம்கள் மஜ்லிஸ்களிலே சொல்லித் தருவார்கள். இமாம்களா இருக்கக்கூடிய மஸ்ஜிதிலே சொல்லித் தருவார்கள். இது அடிக்கடி சொல்லப்பட்டு கொண்டே இருக்கும். மக்கள் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அது பூரா விட்டு போச்சு. இப்போ யாருமே சொல்றது கிடையாது. யார் பேர் சொன்னாலும் சரி, அல்லாஹ்வுடைய பேரோ ரசூலுடைய பேரோ சஹாபாக்கள் யாருடைய பேராலும் சொன்னாலும் சரி, வாய் மூடி மௌனமாக இருக்க வேண்டிய சூழ்நிலை இப்ப இருக்குது. பெரும்பாலும் பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய பெயரை கேட்டால் அல்லாஹ் என்று சொன்னால் ஜல்ல ஜலாலுஹு அப்படின்னு சொல்லணும். மெதுவாக சொன்னா போதும், அடுத்தவர் கேட்கணும் அவசியம் இல்லை. மெதுவா தன் மனதிலே சொன்னாங்க போதும். அதாவது வாய் அசைய வேண்டும், தனக்கு கேட்கக்கூடிய அளவுக்கு சொன்னா போதுமான ஜல்ல ஜலாலுஹு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பெயரை சொன்னா அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் அப்படின்னோ அல்லது ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்றோ சொல்ல வேண்டும். சஹாபாக்களுடைய பெயரை கேட்டால் ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்ல வேண்டும். அல்லது நல்லடியார்கள் பெரியவர்கள் சஹாபாக்களுக்கு பின்னால் தாபிஈன்கள் இமாம்கள் அவர்களுடைய பெயரை கேட்டால் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அல்லது ரஹிமஹுல்லாஹ் என்பதாக சொல்ல வேண்டும். என்ன நல்லடியார்களுடைய பெயரை கேட்கும்போது பலவிதமான வாசகங்கள் சொல்ற கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் என்பதாகவோ ரலியல்லாஹு அன்ஹு என்பதாகவோ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்பதாக ரஹிமஹுல்லாஹ் என்பதாகவோ சொல்லி அவர்களுக்கு அல்லாஹ் தஆலாவுடைய ரஹமத்து உண்டு என்று தெரியப்படுத்தக்கூடிய அந்த வாசகத்தை சொல்ல வேண்டும். அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார், அக்ரிமு அஸ்ஹாபி, என்னுடைய சஹாபாக்களை கண்ணியப்படுத்துங்கள். இப்ப சஹாபாக்கள் இல்ல, கண்ணியப்படுத்துறதுனா என்ன?